சளக் சளப் சளக் சளப் என்று ஆயா வாசல் தெளிக்கும் ஓசையில் சந்திரா விழித்துக் கொண்டாள். இரவு நீண்ட நேரம் அவதிப்பட்டு கொண்டிருந்து விட்டு விடியும் தருவாயில் தூங்க முயற்சித்ததன் காரணமாய் கண்ணோரங்கள் எரிந்தன. புரண்டு எழுந்து உட்கார்ந்தவளுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. முதல் நாள் இரவு சத்தமில்லாமல் தனக்குத்தானே விசும்பிய போது ததும்பிய கண்ணீர் கோடாக வழிந்து காய்ந்திருந்ததில் கன்னம் சொரசொரத்தது. சந்திராவுக்கு ரொம்ப அசதியாயிருந்தது. ச என்று மனது கசப்பாய் கசந்தது. அடங்கியிருந்த கண்ணீர் மீண்டும் துளிர்க்கட்டுமா என்று கேட்டது. எழுந்து நின்று அவிழ்ந்து போயிருந்த புடவையை சரி பண்ணி உடுத்திக் கொள்கையில் பக்கத்து கட்டிலில் ஹாவென்று கை கால்களை பரத்தி கொண்டு உறங்கும் புருஷன் மேல் பார்வை விழுந்து நிலைத்தது. விடிகாலை வெளிச்சத்தில் அந்த வெற்று மார்பும் மொசமொசத்த ரோமமும் நிழல்களாய் தெரிந்தன. கவலையில்லாத முகம், தான் நினைப்பதை எப்போதும் அடைய முடியும் என்ற திமிர் பிடித்த முகம். கலைந்திருந்த முடியும் சற்றே பிரிந்திருந்த உதடுகளும் சன்னமாய் எழும்பின குரட்டையும். ஒரு காலத்தில் இவர் என் கணவர், இந்த சுந்தர புருஷர் எனக்கு மட்டுமே சொந்தமானவர் என்று உள்ளுக்குள் பூவாய் பூத்து சிலிர்த்ததை இப்போது நினைக்கையில் அந்த கசப்பிலும் சிரிக்க தோன்றியது. அழகர்தான். 50 வயதிலும் உயரமும் பருமனுமாய் சிவப்பு தோலும் வாயில் சிரிப்புமாய் பார்ப்பவர்களை சுண்டி இழுத்து தன்வயப்படுத்தும் மனிதர்தான். ஆனால் இது போதுமா? அழகு மட்டும் ஒருவருக்கு போதுமா? குணம், அடக்கம், பிறர் சௌகரிய அசௌகரியங்களை நினைத்து பார்க்கும் மனம் எங்கே? எப்போதும் தான், தன் சுகம், தன் நிம்மதி என்ற குறிக்கோள் ஒன்றுடனேயே வாழ்பவருக்கு குணமாவது மனமாவது என்ன? மனுஷர் என்ன? புருஷன் என்ன? வாழ்க்கை 50 வயதிலும் உடம்பு சுகத்துக்கு இப்படியா பரவாய் பறப்பது? நேற்றுதான் தாலி கட்டினா மாதிரி ராத்திரி ஆகிவிட்டால் உடம்பு உடம்பு என்று இப்படியா தவியாய் தவிப்பது? வேணாங்க, காய்ச்சல் வரா மாதிரி இருக்குங்க, இன்னைக்கு விட்டுருங்க, வெயில்ல உட்காந்து வடகம் போட்டதுல தலை வலி பொழக்குதுங்க, தீட்டு வரா மாதிரி இடுப்பு ரொம்ப குடையுதுங்க, வேணாங்க. எந்த கெஞ்சலுக்குத்தான் பலன் இருந்திருக்கிறது? ஒன்றுக்கும் இல்லை என்பதோடு இன்று வரை இந்த 25 வருடங்களில் ஒரே ஒரு தரம் கூட இவள் முகத்தை பார்த்து நடந்து கொண்டவர் இல்லை என்பதையும் ஒப்புக்கொண்டுதானே ஆக வேண்டும். சரிதான் வாடி, ஆனாலும் ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் கூடாது. புருஷன் கூப்பிட்டா வரணும் தெரியுமா? ஒரு ஆம்பளையோட அருமை உனக்கு புரியல சந்திரா. தொத்தலா நோஞ்சா ஒருத்தன் புருஷனா வந்திருக்கணும், அப்ப தெரியும் வேதனை. வேண்டாம், ஆம்பளையின் அருமை இப்படித்தான் தெரிய வேண்டும் என்றால் அந்த அருமையே வேண்டாம். பார்வையில் ஒரு கனிவு, பேச்சில் ஒரு கரிசனம், நடத்தையில் ஒரு இதம். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்புறம் புருஷன் என்ன, அருமை என்ன? நினைத்த போது இழுக்க வேண்டியது, முரட்டுத்தனத்துடன் பெண்டாள வேண்டியது, அப்புறம் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தள்ளிவிட்டு அப்பாடி என்று தான் பாட்டுக்கு இருக்க வேண்டியது. இதுதான் தாம்பத்தியமா? இது மட்டும் தானா? என்னாச்சு இன்னைக்கு எனக்கு? 25 வருடங்களாய் அனுபவித்து பழகி பழசாய் போன சமாச்சாரத்துக்காக இன்று நான் ஏன் இத்தனை குமைந்து போகிறேன்? சந்திரா பார்வையை திருப்பிக் கொண்டு பாத்ரூமை நோக்கி நடந்தாள். பல் தேய்த்து வாய் கொப்பளித்து பச்சை தண்ணீரால் முகத்தை அலம்பின போது அந்த நீரின் ஸ்பரிசம் எரிந்த கண்களுக்கு சுகத்தை தர 4-5 கை ஜலத்தை பச் பச்சென்று முகத்தில் அரைந்து கொண்டாள். பேசினுக்கு மேல் இருந்த கண்ணாடியில் முகத்தின் பிம்பம் தெரிய வழிந்த நீரை துடைக்காமல் அப்படியே உற்று நோக்கினாள். கதுப்பாய் கன்னங்கள், குமிழாய் வாய், அழுது சிவந்திருந்தாலும் அழகை இழக்காத பெரிய கண்கள், கருத்த அடர்த்தியான கேசம், மெலிதான கழுத்து, திட்டமான தோள்கள், ரொம்ப பெருசும் இல்லாமல் சிறுசும் இல்லாமல் மார்பகங்கள். அதற்கும் கீழே கண்ணாடியில் புலப்படாததால் அவள் தன்னை குனிந்து பார்த்து கொண்டாள். பருமன் இல்லாத இடை, வாலிப்பான துளைகள். மொத்தத்தில் 3 குழந்தைகளை பெற்றுவிட்ட 42 வயது பெண்மணி என்று யாரும் சட்டென சொல்ல முடியாத உருவம். என்ன உடம்பு உனக்கு சந்திரா? சாட்டை சாட்டையா கையும் காலும் உடம்பும். அம்மாடி, என்ன உடம்புடி அம்மா இது? கல்யாணமான புதிதில் ஒவ்வொரு கூடலிலும் புருஷன் இப்படி வாய்விட்டு அரற்றும் போதெல்லாம் சந்திரா பூரித்து போனது உண்மைதான். ஆனால் அப்புறம் தன் உடம்பு மட்டும்தான் அவர் கண்களில் தெரிகிறது. அதற்கு உள்ளிருக்கும் மனது, அதன் உணர்வுகள் பற்றி லவலேசமும் கவலைப்படுவதில்லை என்ற உண்மை புரிந்து போனதும் அந்த பூரிப்பும் சிலிர்ப்பும் ஓட்டமாய் ஓடித்தானே போயின. சந்திரா அலுப்புடன் முகத்தை துளைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். சத்தமில்லாமல் படுக்கையறையை விட்டு வெளியில் வந்து மாடிப்படிகளில் இறங்கினாள். ஆயா உள்ளே வருவதற்காக பின்கட்டு கதவை திறந்துவிட்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். கேஸ் அடுப்பை ஏற்றி பாத்திரத்தில் வெந்நீர் வைத்தாள். பில்டரில் பொடி போட்டு லேசாக அமுக்கி கொதித்த வெந்நீரை ஊற்றினாள். ஆயா கொண்டு வந்த பால் பொட்டலங்களை வாங்கி பிரித்து பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்தாள். குளிர்சாதன பெட்டியை திறந்து காய்கறி தட்டை வெளியில் எடுத்து சமையலுக்கு தோதாய் என்ன காய் இருக்கிறது என்று பார்த்தாள். அவரைக்காயை பொரியலுக்கும் முருங்கைக்காயை சாம்பாருக்கும் எடுத்துக்கொண்டாள்.
ஃபில்டரில் 2ஆம் ஜலம் விட்டு பால் காய்ந்ததும் தனக்கு ஒரு டம்ளர் காஃபி கலந்து குடித்தாள். நாளைக்கு டெஸ்ட் இருக்குமா, படிக்கணும், காலையில எழுப்பி விடுங்க என்று மனோகர் சொல்லி இருந்தது நினைவுக்கு வர முன்னரையில் இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கின பிள்ளையிடம் சென்றாள். மனோ, மனோ, எந்திரிப்பா, டெஸ்டுக்கு படிக்கணும் நீ. முகத்தை கழுவிட்டு வா, காஃபி கலந்து வைக்கிறேன். மீண்டும் சமையல் கட்டுக்குள் வந்து 2 லோட்டாக்களில் காஃபி கலந்தாள். சில நிமிடங்களில் வந்து நின்ற பிள்ளையிடம் ஒன்றை நீட்டி அப்பாவுக்கு கொடுத்துட்டு வந்திருப்பா என்று சொல்லி அனுப்பினாள். மனது இருக்கும் நிலையில் புருஷனை பார்க்க பேச கூட பிடிக்காமல் இருந்தது. போனால் ஏதாவது நொட்டாங்கு சொல்லாமல் இருக்க மாட்டார். காஃபி வாசனையாவே இல்லையே, ஏன் என்பார். கழுநீர் மாதிரி வெதன்னு என்ன காஃபி இது, இத கூட கவனிக்க முடியாம அப்படி என்ன வேலை செய்யற என்பார். இப்படி கொதிக்க கொதிக்க கொடுத்தா என்ன அர்த்தம், மேல கொட்டிக்கிட்டு மனுஷன் அவஸ்தப்படணும்னா என்பார். எதையாவது சொல்லி பழிப்பார் நிச்சயம். தூங்கி எழுந்தால் கூடவே இந்த சத்தமும் அல்லவா விழித்து கொண்டு விடுகிறது. எதற்கெடுத்தாலும் கத்தல், அதட்டல், விரட்டல். என்னமோ தான் ஒருத்தன் மட்டும்தான் மனுஷன் போலவும் பாக்கி அத்தனை பேரும் இயந்திரங்கள் போலவும். சட்டென சந்திரா தன்னை உலுக்கி கொண்டாள். அவளுக்கு தன்மேலேயே கோபம் வந்தது. எதற்காக இன்று இந்த ரீதியிலேயே சிந்தனைகளை வளர்த்துக் கொள்கிறேன்? புதிதாக நேற்றிரவு என்ன நடந்துவிட்டது? எல்லாம் மாமூலாக நடப்பதுதானே. அப்புறம் எதற்காக இந்த வேதனை, வருத்தம், அலட்டல்? கூடாது. இந்த மாதிரி நினைப்புகள் என் இயலாமையை அதிகப்படுத்தி காட்டுமே தவிர எனக்கு எந்த விதத்திலும் ஒத்தாசை பண்ண போவதில்லை. வேண்டாம். நினைப்புகளே ஒதுங்கி போங்கள். ஆளை நிம்மதியாக இருக்க பண்ணிவிட்டு சற்று தள்ளி போங்கள். அம்மா. வாசல் படியில் நின்றிருந்த மனோகரை சந்திரா நிமிர்ந்து பார்த்தாள். அப்பா கூப்பிடுறாரு. எதுக்கு தெரியல. காஃபி கொடுத்துட்டியா? நறுக்கி கொண்டிருந்த காய்களை அப்படியே வைத்து அரிவாள்மனையை சாய்த்து விட்டு அவள் எழுந்து மாடிக்கு போனாள். மூர்த்தி படுக்கையிலேயே உட்கார்ந்திருந்தான். என் பைஜாமா நாடா உருவிட்டது, அதை கோத்து கொடுத்துட்டு போ. பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு அவன் நீட்டிய பைஜாமாவை கையில் வாங்கினாள். தாலிச்சரட்டிலிருந்து பின்னை கழற்றி நாடாவில் நுழைத்து ஒரே நிமிடத்தில் கோர்த்து பைஜாமாவை கணவனிடம் நீட்டினாள். ஆபீஸ்ல வேலை இருக்கு, சுருக்க போனோம், டிஃபனை சீக்கிரமா செஞ்சிரு. என்ன டிஃபன்? இட்லி. எனக்கு இட்லி வேணாம், தோசை. வெறும் தோசையா இல்லாம ஊத்தப்பமா அதுல வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தயார் பண்ணிடு. தலையாட்டி விட்டு கீழே வந்தவள் சமையலுக்கான காய்களை ஒதுக்கி வைத்துவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய்களை பொடியாய் அரிந்து சட்னிக்கு தேங்காய் துருவி இதர சாமான்களோடு ஆயாவிடம் கொடுத்து அரைக்க சொன்னாள். பிறந்த வீடு வழியாக சந்திராவுக்கு வந்த சொத்து அதிகம். இப்போது இருக்கும் இந்த வீடு, அனுபவிக்கும் கார், இவற்றோடு வங்கியிலும் ஏராளமான பணத்தை பெண்ணுக்கு எழுதி வைத்த பிறகே அவளை பெற்றவர் போய் சேர்ந்திருந்தார். மூளைக்கு ஒரு ஆளை சம்பளம் கொடுத்து நிறுத்திவிட்டு அக்கடா என்று புஸ்தகமும் வம்பு பேச்சுமாய் சந்திரா தாராளமாய் இருக்கலாம். ஆனால் ஏனோ தானோ என விழுந்து விழுந்து உழைப்பதில்தான் அவளுக்கு விருப்பம் அதிகம். தன் புருஷன் பிள்ளைகளுக்கு தேவையான காரியத்தை தானே செய்வதிலேயே திருப்தி என்று ஆதி நாட்களிலிருந்தே அவள் சமையல் வேலையை தன் தலையில் இழுத்து போட்டுக் கொண்டாள். இப்போது இதுதான் நிஜ காரணமோ இல்லையோ, அடுத்தடுத்து வேலை செய்யும் போது மனது ஓரளவு கட்டுப்பாட்டில் இருப்பது உண்மை. வெட்டியாய் ஒரு காரியமும் செய்யாமல் உட்கார்ந்தால் கண்டபடி எண்ணங்கள் வரும், இல்லாத கற்பனைகள் வரும். கடைசியில் மனது வேதனை ஒன்றுதான் மிஞ்சும். இதை புரிந்து கொண்ட நாளிலிருந்து வீட்டு வேலைகள் மூலம் தன் சிந்தனைகளை ஆக்கிரமித்து வைத்துக் கொள்வதில் அவள் விழிப்புடன் இருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எழுந்து வந்து விட்ட மஞ்சு மல்லிகாவுக்கு காஃபி கலந்து கொடுத்த பின் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று ஆயாவிடம் சொல்லி குளிக்கச் சென்றாள். குளித்து புடவை உடுத்தி நெற்றிக்கு குங்குமம் இடுகையில் அம்மா உன்னை அப்பா கூப்பிடுறார் என்றாள் மல்லிகா. போனாள். இந்த சட்டையில பட்டன் இல்ல, இத பார்த்து தைச்சு வைக்க மகாராணி கொழியிலையா? குரலை தொடர்ந்து சட்டை ஒன்று முகத்தில் வந்து விழுந்தது. 2 நாள் முன்னால் கூட அலமாரியை ஒழித்து பட்டன் கட்ட வேண்டியவற்றையெல்லாம் சீர் பண்ணி வைத்திருந்தாள். இந்த குறிப்பிட்ட சட்டை லாண்டரிக்கு போய்விட்டு நேற்றுதான் வந்திருக்கிறது. என்ன நிக்கிற மரம் மாதிரி? இது சலவையிலிருந்து நேத்து தான் வந்தது, அதான். அதனால வேற உடையா இல்ல, போட்டுட்டு தான் போங்களேன், நான் பொறுமையா தச்சு வைக்கிறேன், கீழே அடுப்புல வேலை இருக்கு என்று சொல்ல நினைத்ததை வெளிப்படுத்தாமல் சந்திரா சட்டையுடன் கீழே வந்தாள். குக்கரை அடுப்பில் வைத்துவிட்டு அழுக்குப்படாமல் சட்டைக்கு பட்டனை தைத்து கூடத்தில் கொண்டு வைத்தாள். ஓர் அடுப்பில் இட்லி பானையை ஏற்றி சட்னிக்கு இன்னொரு அடுப்பில் தாளித்தாள். அம்மா, என் ஸ்கூல் பேட்ஜை பாத்தீங்களா? டென்னிஸ் கிளப்புக்கு கட்ட பணம் வேணுமா? சந்திரா, என் சாம்பல் கலர் சாக்ஸ் எங்க காணும்? இந்த சனியம் பிடிச்ச வீட்டுல வச்சது வச்ச இடத்துலயே இருக்காதே. வீட்டுக்காரர் கத்தலுக்கு, குழந்தைகளின் கேள்விகளுக்கு, வாசலில் கீரை வேணுமாமா என்ற கீரைக்காரிக்கு, இஸ்திரிக்கு துணி இருக்கா என்ற இஸ்திரி பையனுக்கு ஈடு கொடுத்து கொண்டே வேலைகளை கவனித்து முடித்து அவள் நிமிரவும் ஒவ்வொருவராக டிஃபனுக்கு வரவும் சரியாக இருந்தது.
எனக்கு சட்னி வேண்டாம், மிளகாத்தூள். எண்ணெய் விடாதீங்கம்மா, உடம்பு பெருத்து போகுது. ஸ்கூல் பஸ் வந்துரும், நாழியாச்சு. தோசையா இது? செக், துணி மாதிரி சொத சொதன்னு. தோசைன்னா மொறுமொறுப்பு வேணாம். என் விருப்பம் போல சுட்டு போட இஷ்டம் இல்லாட்டி சொல்லிடு. நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். அருமையான பேப்பர் ரோஸ்ட் காசை வெட்டெறிஞ்சா கிடைக்குது. ஒரு வழியாய் அவரவர் விருப்பப்படி வயிற்றை நிரப்பி அவரவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவரவர் தேடின சாமான்களை கண்டுபிடித்து கொடுத்து புருஷனையும் பிள்ளை மகள்களையும் அனுப்பிவிட்டு வாசல் திண்ணையில் அலுப்புடன் அவள் உட்கார்ந்த போது கூடத்து கடிகாரம் 9 அடித்தது. வாசல் மணி அழைத்தது. யாரது? சாப்பாட்டு கூடைக்காரி அதற்குள்ளாகவா வந்துவிட்டாள்? சாம்பாருக்கு கொத்தமல்லி கறிவேப்பிலை தழைகளை கிள்ளி போட்டுவிட்டு ஈரக்கையை துடைத்தபடி சந்திரா கூடத்துக்கு வந்து கடிகாரத்தை பார்த்தாள். மணி 11:30 என்றது. மணி ஆகவில்லையே. 12க்குத்தானே கூடைக்காரியும் ஆபீஸ் பியூனும் வருவார்கள். கதவை திறக்காமல் ஜன்னலருகில் சென்று எட்டி பார்த்தவள் மனோகர் வெளியில் நிற்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அந்த வியப்பு மாறாமலேயே கதவை திறந்து, என்னப்பா இவ்வளவு சுருக்க வந்துட்ட, காலேஜ் லீவா என்று கேட்டாள். உள்ளே வந்த மனோகர் பதில் பேசாமல் தன் அறையை பார்க்க நடந்தான். ஒரு நிமிஷம் நிதானித்து விட்டு அவளும் பிள்ளையின் பின்னால் சென்றாள். மனோகர் புஸ்தகங்களை வேகமாய் மேஜை மேல் விட்டெறிந்தான். கட்டிலில் தொப் என்று விழுந்தான். என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? கிட்டத்தில் வந்து அவன் காலருக்குள் கையை விட்டு உடம்பு சுடுகிறதா என்று பார்த்தாள். இல்லை. என்ன மனோ? மனோ குப்புறப்படுத்திக் கொண்டிருந்தவன் தலையை தூக்காமலேயே கத்தினான். கொஞ்சம் என்ன தனியா விட்டுட்டு போறீங்களாம்மா, பிளீஸ். வயசுதான் 20 ஆகிறதே தவிரவும் மனோகர் என்றைக்குமே அம்மா பிள்ளைதான். அம்மா அம்மா என்று தலைப்பை பிடித்து கொண்டு சுற்றுவான். அம்மா முகம் சுளித்தால் தாங்க மாட்டான். காரணமில்லாமல் அப்பா அம்மாவை திட்டும்போது அம்மாவுக்காக பரிந்து பேசி தானும் தாராளமாக வாங்கி கட்டிக் கொள்வான். அப்பாவை அதிகமாய் எதிர்த்து பேச முடியாமல் தவிப்பு ஏற்படும் போதெல்லாம் மொனமொனவென அம்மாவிடம் வந்து முனகி தீர்ப்பான். எம்ஏ 1வது வருடத்தில் இருந்தும் இந்த காலத்து பிள்ளைகள் மாதிரி சல்லென்று எரிந்து விட தெரியாதவன். அவனா இப்போது தனியா விட்டுட்டு போங்க என்று கத்துகிறான். சந்திராவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேற்கொண்டு பேசலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு நின்றுவிட்டு பிள்ளை கத்தினாலும் கத்தட்டும் என்று திரும்ப சன்ன குரலில் கேட்டாள். என்னாச்சு மனோ? ஒண்ணுமில்ல. ஏன் காலேஜ்ல இருந்து வந்துட்ட? சும்மாதான். டெஸ்ட் இருக்குன்னு சொன்னியப்பா. மனோ. இப்போது மனோகர் எழுந்து உட்கார்ந்து பார்வையை நிமிர்த்தி அம்மாவை பார்த்தான். சும்மா தொணன்னு 100 கேள்வி கேட்காம என்னை விட்டுட்டு போங்கம்மா, தயவு பண்ணி. கொஞ்சம் கத்தல், கொஞ்சம் அழுகையாக மகன் பேச, என்னது இது என்று சந்திரா மிரண்டு போனாள். 1/4 நிமிஷம் கண்களை விரித்து மகனை ஏறிட்டவள் மெதுவாக திரும்பி கூடத்துக்கு வந்தாள். என்னாச்சு? காலேஜ்ல ஏதாவது சண்டையா? சக மாணவர்களுக்குள்ள தகராறா? லெக்சரர் யாராவது திட்டினாங்களா? இல்லையே. அப்படி வம்பு தும்பு எதுக்கும் போற பிள்ளை இவன் இல்லையே. நல்லா படிப்பான், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான், அவ்வளவுதானே. கண்கள் சிவந்து உதடுகள் துடிக்கும் அளவுக்கு என்ன நடந்து விட்டது? இருப்பு கொள்ளாமல் தவித்துக் கொண்டே கேரியர்களில் பெண்களுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தாள். மஞ்சு ஸ்டெல்லா மேரிஸில் BA 1ஆம் ஆண்டு, அவளுக்கு தனி கூடைக்காரி. மல்லிகா பத்மா சேஷாத்ரி பள்ளியில் +2. மூர்த்திக்கு சாப்பாடு எடுக்க வரும் பியூன். அவளுக்கும் கொண்டு போய் கொடுத்து விட்டு போவதுதான் வழக்கம். மஞ்சுவின் காரியரை கூடைக்காரியிடம் கொடுத்தாள். ஹாட்கேஸில் கணவருக்கு சாம்பார் தயிர் சாதம் கலந்து பொரியல் ஊறுகாயை வைத்தாள். தயாராய் நின்ற பியூனிடம் அதையும் மல்லிகாவுக்கு போக வேண்டிய பையையும் கொடுத்தாள். 12:30க்கு ஆயா வேலை முடிந்து வீட்டுக்கு புறப்பட்டதும் கதவை தாளிட்டு கொண்டு பிள்ளையிடம் வந்தாள். மனோ. ஏம்பா மனோ? பதில் இல்லை. தூங்குகிறானா? உடம்பு சரியில்லையா? அரை மணி போல காத்திருந்து விட்டு திரும்ப அவனிடம் வந்தாள். கையை தோளில் வைத்து லேசாக உலுக்கினாள். மனோ. அவன் புரண்டு படுத்து கண்களை திறந்தான். சாப்பிட வரியா? வேணாம். ஏன்பா, உடம்பு நல்லா இல்லையா? எதுவானாலும் பட்னி கிடந்தா வேதனை தான் அதிகமாகும். வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுப்பா. வேண்டாம் என்று மறுக்க துவங்கியவன் தான் சாப்பிடாவிட்டால் தாயும் பட்டினி கிடப்பது நிச்சயம் என்பது நினைவுக்கு வந்த தினசில் எழுந்து வந்தான். அம்மாவை திருப்திப்படுத்த ஒரு உருண்டை சாம்பார் சாதம், ஒரு உருண்டை தயிர் சாதம் சாப்பிட்டான். போதும் என்று எழுந்து விட்டான். உள்காரியங்கள் முடிந்து கூடத்து சோஃபாவிலேயே அரை மணி போல படுத்து 4 மணிக்கு எழுந்து மகனுக்கு பிடித்தமான ஏலக்காய் டீயுடன் மீண்டும் அவன் அறைக்குள் சென்றாள். எதையோ படித்துக் கொண்டிருந்த மனோகர் ஒரு வார்த்தை பேசாமல் டீயை வாங்கி குடித்தான். பஜ்ஜி போட்டுமா மனோ? காலிஃப்ளவர் இருக்கு, உனக்கு பிடிக்குமே. வேணாம். தோசை ஊத்தி தரவா? வேணாம். ஓமப்பொடி இருக்கு, கொண்டு வரவா? எதுவும் வேணாமா, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எதற்கு இவ்வளவு கோபம்? யார் மேல்? 5 மணிக்கு கல்லூரி. பள்ளியிலிருந்து தங்கைகள் திரும்பின பிறகும் கூட மனோகர் உர்ரென்றே தான் இருந்தான். கேலியாய் பேசின மஞ்சுவிடம் எரிந்து விழுந்தான்.
பாடத்துல சந்தேகம் கேட்க போன மல்லிகாவை எனக்கு ஒண்ணும் தெரியாது போ என்று விரட்டி அடித்தான். 8 மணி சுமாருக்கு மூர்த்தி ஆபீஸிலிருந்து வந்தார். கேட் அருகில் காரை நிறுத்தி ஹாரன் அடித்தால் விழுந்தடித்துக் கொண்டு ஓடி கதவை திறக்கும் பிள்ளை இன்று வராந்தாவிலேயே எழுந்திருக்காமல் உட்கார்ந்திருந்தான். துரைக்கு எழுந்து வந்து கேட்டை திறக்க கூட முடியலையா என்று கேட்டுக்கொண்டே மூர்த்தி உள்ளே நுழைந்த போதும் கூட பதில் பேச பிடிக்காதவன் மாதிரி கம்மென்று இருந்தான். கிளப்புக்கு போய் 4 பெக் குடித்துவிட்டு வந்திருந்த காரணத்தால் பிள்ளையின் முகக்கடுப்போ பதில் பேசாத குணமோ புதுசாய் மனதில் பதியாமல் போக மூர்த்தி மாடிக்கு போனார். ஏய், எங்க என் லுங்கி? கார்ல இருக்கிற பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு வரலையா? என் மூக்கு கண்ணாடி எங்க? சனியம் பிடிச்ச வீட்டுல எதுவும் வச்ச இடத்துல இருக்காதே. ராத்திரி சாப்பாடு என்ன? சப்பாத்தி கூட்டா? எனக்கு வேணாம், வெங்காயம் போட்டு சூடா ரவா உப்புமா செஞ்சுட்டு வா. வழக்கம் போல் அதட்டி உருட்டி கொண்டிருந்து விட்டு சாப்பாடு இதர வேலைகளாகி சந்திரா மாடிக்கு வந்ததும் வழக்கம் போல அவளை இழுத்து முரட்டுத்தனமாக அணைத்து கொண்டார். வேணாங்க, விடுங்க, பிள்ளைங்க கீழே தூங்காம படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, விடுங்க என்று அவள் கெஞ்சியதற்கு வழக்கம் போலவே பலனில்லாமல் போயிற்று. மறுநாள் காலை மனோகர் தன் அறையிலேயே பழியாக கிடந்தான். காஃபியை அறைக்கு சென்று சந்திரா கொடுத்தாள். உடம்பு எப்படி பாருக்கு? தேவலியா? எதற்கும் பதில் இல்லை. 8:30க்கு மூர்த்தி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து டிஃபன் சாப்பிட்டார். ஸ்கூல் பஸ் வந்து மல்லிகா போய்விட்டாள். அப்பா புறப்படும் போது தானும் உடன் செல்ல மஞ்சு தயாராக நின்றாள். டிஃபன் சாப்பிட்டு முடித்த பின் மூர்த்தி கேட்டார், எங்க உன் பிள்ளை? கண்ணிலே காணும். அதுக்குள்ளேயா காலேஜுக்கு போயிட்டான்? இல்ல, வந்து அறையில தான் இருக்கிறான். மூர்த்தி முன்னறையில் எட்டி பார்த்தார். என்னடா காலேஜுக்கு நேரமால? இன்னும் தூங்கி எழுந்த முகத்தோடையே இருக்கியே. காலேஜ் இல்லையா? வாயில் என்ன கொழுக்கட்டியா? கேட்கறது காதுல வெள்ள. சந்திரா பிள்ளைக்கு பரிந்து கொண்டு வந்தாள். நேத்துல இருந்து அவனுக்கு உடம்பு நல்லா இல்லைங்க, அதான். உடம்புக்கு என்ன, நல்லா தானே இருக்கிறான். காலேஜுக்கு போகாம இருக்கிறதுக்கும் உருப்பிடாம ஆகிறதுக்கும் இது ஒரு சாக்கா? மனோகர் தந்தையை விழித்து பார்த்தான். மெதுவாக பேசினான். சாக்கு போக்கு தேடுற ஆசாமி நான் இல்ல. உருப்பிடாம இருக்கிறது யாரு, பொய் சொல்லி பித்தலாட்டம் எல்லாம் செய்யறது யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது. மொனமொனம் என்று அவன் பேசியது புரியாமல் போக அங்கொன்றும் அங்கொன்றுமாய் வார்த்தைகள் காதில் விழ மூர்த்தி புருவங்களை நெரித்தார். என்னது பொய் பித்தலாட்டமா? யாரு? என்னடா என்ன சொல்ற நீ? சொல்றத வாயை திறந்து தைரியமா தான் சொல்ல, இடியட். கோபத்தோடு மூர்த்தி கத்த சந்திரா பரிதவிக்க துவங்கினாள். ஒன்னும் இல்லைங்க, உடம்பு சரியில்லாம அவன் எதையோ சொன்னா, நீங்க என்னமோ புரிஞ்சுக்கிட்டு. மஞ்சு அம்மாவின் உதவிக்கு வந்தாள். ஆமாம்பா, அண்ணனுக்கு நேத்துல இருந்து காய்ச்சல். நீங்க வாங்க, நாழியாச்சு, போலாம். அப்படியே நின்று மகனை உறுத்து பார்த்துவிட்டு மூர்த்தி நகர்ந்தார். அப்பாவும் பெண்ணும் புறப்பட்டு போனதும் ஆயாவிடம் நீளமாக ஒரு லிஸ்டை கொடுத்து கடைக்கு அனுப்பிவிட்டு சந்திரா மகனிடம் வந்தாள். அவன் கையை பற்றி கொண்டு கெஞ்சும் குரலில் பேசினாள். என்ன விஷயம் மனோ? அப்பாட்ட எதுக்காக அப்படி பேசின? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுப்பா. மனசை விட்டு சொன்னா தானே மனோ விவரம் புரியும். என்னை ஒன்னும் கேட்காதீங்கம்மா. ஏன்பா, ஏன் கேட்க வேணாம்? வேணானா வேணாம், அவ்வளவுதான். முரட்டு பிடிவாதத்துடன் பிள்ளை பேச சந்திராவுக்கு விழிகளில் ஜலம் ஊறியது. வயசுக்கு வந்த பிள்ளையாயிட்ட, இனிமே உங்ககிட்ட அதட்டி என்னன்னு கேட்கறது கூட தப்புதான். அதனால கெஞ்சி கேட்கிறேன், சொல்லுப்பா. என் மேல ஏதாவது கோவமா? அப்பாட்ட ஏன் முறைச்சுக்கிட்ட? சொல்லுப்பா. கட்டாயப்படுத்தி என்னை எதுவும் கேட்காதீங்கம்மா, ப்ளீஸ். இல்ல மனோ, உன் மனசு ஏன் வேதனைப்படுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், சொல்லு. அம்மா சொன்னா கேளுங்க. இல்ல, நீ சொல்லித்தான் ஆகணும். அம்மா மேல உனக்கு பிரியம் இருக்குதுன்னா நீ சொல்லித்தான் ஆகணும். மனோகர் விருக்கென்று எழுந்து நின்றான். அறையின் நீளத்தை அளக்கும் தினசில் நடந்தான், நின்றான், அம்மாவை பார்த்தான். ஆல்ரைட், தொந்தரவு பண்றீங்க, அதுக்காக சொல்றேன். நேத்து அப்பாவை நான் நளினியோட பார்த்தேன். எந்த நளினியோட? அவரோட செக்ரட்டரி. அவ்வளவுதானே மனோ? அப்பா ஆபீசர், அவ செக்ரட்டரி. சேர்ந்து எங்கேயாவது போக வேண்டிய வேலை இருந்துச்சோ என்னமோ. மனோகர் தலையில் ஓங்கி அரைந்து கொண்டான். இப்படி ஒன்னும் தெரியாத வெகுளியா நீங்க இருக்க கொண்டுதான் அப்பா இந்த ஆட்டம் ஆடுறாரு. அம்மா, நான் அவங்கள பார்த்தது ஒரு ஹோட்டல்ல. டிஃபன் சாப்பிட போயிருக்க கூடாதா மனோ? ஐயோ அம்மா, நான் அவங்கள காலையில 11 மணிக்கு பார்த்தேன். காலேஜ்ல ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்றதுக்காக இன்னொரு பையனும் நானும் அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ அவங்கள பார்த்தேன். ரூம் சாவிய ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு வா நளினின்னு பேரை சொல்லி அழைச்சிக்கிட்டு தைரியமா சேர்ந்தே போனாரு. படபடப்போட ரிசப்ஷன் கிளார்க் கிட்ட விசாரிச்சேன். அவங்கள பத்தி ஒன்னும் கேட்காதீங்க, பெரிய இடம், ஒரு மாதிரி கேஸ்ன்னு சொல்லி சிரிச்சான். எனக்கு வாய் கோணி போக, கைகள் நடுங்க. மனோகர் கட்டிலில் உட்கார்ந்து விசும்ப முற்பட இப்போது என்ன சொல்வது என்ன செய்வது என்று புரியாமல் சந்திரா மலங்க மலங்க விழித்தாள். அப்போது சந்திராவுக்கு 17 வயசுதான். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 16 முடிந்து 8 மாதங்கள் ஆகியிருந்தன.
SSLC முடித்துவிட்டு அப்பா அம்மாவை கெஞ்சோ கெஞ்சென்று கெஞ்சி எப்படியோ இன்டர்மீடியட் 1வது வருடத்தில் சேர்ந்திருந்த சமயம். அந்த நாள் அவளுக்கு நன்றாக நினைப்பிருந்தது. அப்பா அன்று ரொம்ப நேரத்துக்கு அம்மாவுடன் என்னவோ ஆலோசனை பண்ணுகிற தினசில் பேசிக் கொண்டிருந்தார். அப்புறமாய் அவளை அழைத்தார். ஒற்றை பெண் என்பதால் சந்திரா பெற்றவர்களுக்கு ஏக செல்லம். என்னப்பா, இப்படி வந்து உட்காருமா. உட்கார்ந்தாள். அப்பா சுற்றி வளைக்கவில்லை, நேராக விஷயத்துக்கு வந்தார். உங்க அம்மா வியாதிக்காரி. நித்தம் போது விடிஞ்சா ஏதாவது ஒரு வியாதியை சொல்லிக்கிட்டு பாதி நேரம் படுக்கையோட படுக்கையா கிடக்கிறது உனக்கு தெரியும். தாத்தா பாட்டி எங்களுக்கு வயசாயிட்டு வருது, இருக்கிற பேத்தி கல்யாணத்தை காலாகாலத்துல நடத்தாம நீ பாட்டுக்கு இழுத்தடிக்கிறேன்னு சதா குறப்பட்டுக்கிறதும் உனக்கு தெரியும். நீ மேல படிக்கணும்னு ஆசைப்பட்ட, உன் விருப்பத்துக்கு மாறா நடக்க விரும்பாதனால சரின்னு காலேஜ்ல ஒன்னு சேர்த்தேன். இப்போ தாத்தா பாட்டி பிடுங்களோட உங்க அம்மா தொணப்பும் கூடி போச்சு. வயசு பொண்ண ஒருத்தன் கையில ஒப்படைக்காம படிக்க வைக்கிறதால ஆக போறது என்னன்னு சதா வருத்தப்பட்டுக்கிறாங்க. சரி, வகையா வரன் வந்துருச்சுன்னா பாக்கலான்னு நானும் பிடி கொடுக்காம இருந்தேன். இப்போ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் கண்ணுல விழுந்திருக்கான். எனக்கு தூரத்து உறவு, இத்தனை நாள் தொடர்பு விட்டு இருந்துச்சு. இப்ப திடும்னு போன வாரம் மாமா நான் தான் மூர்த்தின்னு உறவை சொல்லிட்டு வந்து நிக்கிறான். ஒரு விதத்துல உனக்கு அவன் அத்தா முறை ஆகணும். கண்ணுக்கு லட்சணமா இருக்கிறான். அப்பனும் ஆத்தாலும் காலமாயிட்டாங்களாம். அண்ணங்காரன் வடக்க எங்கேயோ இருக்கானா. வேற பிக்கல் பிடுங்கல் இல்ல. இவன் பிகாம் படிச்சுட்டு ஒரு கம்பெனில வேலையா இருக்கான். பார்த்தா திறமசாலியா தெரியுதான். சொத்து பத்து இல்லாட்டாலும் படிப்பு இருக்கு, அழகு இருக்கு. நம்மகிட்ட இல்லாத பணமா? எங்களுக்கு அப்புறம் அத்தனையும் உனக்கு தானே. வீட்டோட மாப்பிள்ளையா எனக்கு இந்த சம்பந்தத்தை முடிச்சிடணும்னு இருக்கு. என்னம்மா சொல்ற? அப்பா நீளமாக பேசினதற்கு ஒற்றை வார்த்தையில் சந்திரா என்றாள். மறுமாதம் ஒரு நல்ல நாளில் மூர்த்தி அவள் கழுத்தில் 3 முடிச்சுக்களை போட்டான். முதல் தடவை அவனுடைய நிறத்தையும் உருவத்தையும் கம்பீரத்தையும் பார்த்ததும் சந்திரா அசந்துதான் போனாள். எனக்கா, இத்தனையும் எனக்கே எனக்கா என்று மகிழ்ந்துதான் போனாள். கல்யாணமான புதிதில் நேரம் காலம் இல்லாமல் மூர்த்தி அவளை வா சந்திரா என்று அழைத்த போதெல்லாம் இவருக்கு நான் எவ்வளவு தேவைப்படுகிறேன் என்று புலாங்கிதம் அடைந்து போனாள். இப்போதைக்கு பிள்ளையும் வேணாம், குட்டியும் வேணாம், நைன்னு அழுதுகிட்டு மூத்திரம் பெஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் நம்ம ஹாயா இருக்கணும், 4 இடங்களுக்கு போய் வந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்று அவன் சொன்ன போது கூட எத்தனை பேருக்கு இத்தனை அன்பான புருஷன் அமைவான் என்று இருமாந்து போனாள். அவன் விருப்பப்படியே கல்லூரி படிப்புக்கு முழுக்கு போட்டாள். கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் உடன் போனாள். ஆசைப்பட்ட ரீதியில் எப்போதும் வாசனை பூவும் பவுடரும் சென்ட்டும் அணிந்து மணமாய் மணத்தாள். முதல் வருடம் ஓடி 2ஆம் வருடம் துவங்கிய பின் பெண் வயிற்றில் ஒரு பூச்சியோ பொட்டோ உருவாகவில்லையே என்ற ஏக்கத்தோடு அம்மா போய் சேர்ந்த பிறகு மெதுவாக மூர்த்தியிடம் அவள் என்னங்க என்று கேட்க ஆரம்பித்தாள். என்னங்க, இப்ப குழந்தை இல்லாட்டா குடியா முழுகிடுச்சு, மெதுவாத்தான் பிறக்கட்டுமே. பிள்ளைங்க பிறந்தா உன் அழகெல்லாம் போயிடும், உடம்பு கட்டு விட்டுடும். வேணாம், இப்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்கலாம். அப்போதுதான் முதலாக ஆண் பெண் சமாச்சாரத்தில் அவளுக்கு சலிப்பு தோன்ற துவங்கியது. அர்த்தமில்லாமல் வெறும் இன்பத்துக்காக மட்டும் கூடும் கூடலால் என்ன பயன்? அதது காலாகாலத்தில் நடந்தால்தானே நல்லது என்றெல்லாம் நினைக்க முற்பட்டாள். 2 வருடங்கள் பூர்த்தியான பிறகு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாவிட்டாலும் மௌனமாக இருந்து அவள் கண்ணீர் வடிக்க ஒரு வழியாய் மூர்த்தி பிள்ளை பெற்றுக்கொள்ள சம்மதித்தான். என்ன சம்மதித்து என்ன? எத்தனை முயன்றும் அந்த ஆண்டு கர்ப்பம் தரிக்காமல் போனதோடு பிற்பாடு உண்டானதும் 2 மாதம் 3 மாதம் என்று குறையாய் போய்விட தனக்கு இனி புத்திர பாக்கியமே கிடையாதோ என்று சந்திரா அரண்டுதான் போனாள். கடவுள் புண்ணியத்தில் இந்த வேதனை ரொம்ப நாட்களுக்கு நீடிக்கவில்லை. திருமணமாகி 4 ஆண்டுகள் முடியும் நிலையில் செய்யாத வைத்தியங்களை செய்து வேண்டாத தெய்வங்களை வேண்டி ஒரு தினசாய் சந்திரா தாய்மை அடைந்து சீமந்த புத்திரன் மனோகர் அவள் மணி வயிற்றில் ஜனித்த போது அவளுக்கு வயது 22. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து உண்டான கர்ப்பம் என்பதால் வைத்தியர் ஏகப்பட்ட விதிகளை விதிக்க இந்த விதிமுறைகளால் மூர்த்தி நிரம்ப பாதிக்கப்படவே செய்தான். நினைத்து நினைத்து பொண்டாட்டி தேவைப்படும் நபரை மாச கணக்கில் அவளை நெருங்காதே என்றால் புருஷன் குணமறிந்து சந்திராவாவது இதை பற்றி கொஞ்சம் யோசித்திருக்கலாம். இல்லை, அவளும் இந்த ரீதியில் சிந்திக்க மறந்துதான் போனாள். என் புருஷன் உத்தமன் என்ற நம்பிக்கையா? சாட்ட மாதிரி என்ன உடம்புடிமா இது என்று அவன் சதா புலம்பி உண்டாக்கியிருந்த தைரியமா? அந்த வகையில் கற்பனை பண்ணி கூட பார்க்க தெரியாத அசட்டுத்தனமா? ஏதோ ஒன்று போங்கள். ஆனால் தாலி கட்டினவன் இன்னொருத்தியிடம் போய்விட்டு வருகிறான் என்பதை உணர்ந்த அன்று அவள் ரொம்ப அடிபட்டுத்தான் போனாள். ஹாஹாவென்று பறந்துதான் போனாள். மனோகருக்கு 1 மாதம் முடிந்து அன்றுதான் முதல் முறையாய் இப்படி ஒரு சந்தேகம் அவள் மனதில் முளைத்தது. சலவைக்கு போட எடுத்த சட்டையில் பூமணம், இன்னொரு நாள் கைக்குட்டையில் குங்கும தீற்றல்.
வேறு ஒரு நாள் வண்டியில் கிடந்த காய்ந்த புஷ்பங்கள். முடிவாய் அன்று அவன் சட்டைப்பையில் கிடைத்த 2 சினிமா டிக்கெட்டுகள். வாய் வாயாக பின்பக்க காலரில் பதிந்திருந்த உதட்டுச் சாயம். என்னங்க இதெல்லாம்? தப்பிக்க முடியாதபடி பிடிபட்டு விட்டோம் என்பது புரிந்ததும் மூர்த்தி ஒரு நிமிடம் திகைத்தான், யோசித்தான். அப்புறம் அவள் மடியில் படுத்துக்கொண்டு விசித்து அழுதான். தப்புதான், என்ன மன்னிச்சுடு. உன்னை தொட்ட கையால இன்னொருத்திய தொட்டது பாவம்தான். நீ கிடைக்காம போன ஏக்கத்துல தப்பு பண்ணிட்டேன். இனிமே சத்தியமா அப்படி நடக்க மாட்டேன், மன்னிச்சிரு. அந்த கண்ணீரையும் சத்தியத்தையும் அன்று நம்பியது எத்தனை பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ள சந்திராவுக்கு மேற்கொண்டு சில ஆண்டுகள் தேவைப்பட்டன. அடுத்த வருடம் மஞ்சு பிறந்த போது திரும்ப ஒரு தரம் மூர்த்தி பிடிபட்டான். மீண்டும் அதே அழுகை, அதே சத்தியம். அசடு போல சந்திரா நம்பினாள். அப்பா இருந்த வரைக்கும் மூர்த்தி பயந்து கொண்டுதான் இருந்தான். 4-5 தரம் பிடிபட்ட போதெல்லாம் 1000 சபதங்களை செய்து, இனிமே நீ வேணா பாரு, நான் புது மனுஷன் என்று கண்ணில் ஜலம் ததும்ப வசனம் பேசி அவளை நம்ப வைத்தான். மல்லிகா பிறந்த பின் இனி நிச்சயம் குழந்தை வேண்டாம் என்று தீர்மானித்து அவன் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் அப்பா அகாலமாய் இறந்து இனிமே தன்னை டே என்று அதட்ட நாதி இல்லை என்ற துணிவு வந்த பின் சுவிட்சை தட்டிவிட்டா மாதிரி மூர்த்தி மாறிப்போனான். தன் இஷ்டம் போல நடக்க துவங்கினான். என்ன ஏது என்று என்றோ ஒரு நாள் அதிசயமாய் சந்திரா வினவினாலும் பதிலுக்கு முறைத்தான். எல்லாவற்றிலும் நாட்டாண்மை பண்ண முற்பட்டான். வாழ்க்கையில் அவ்வப்போது பெண்கள் நுழைந்து மறைவதை சகஜமாக்கி கொண்டான். என்னங்க என்று தயக்கத்தோடு ஆனால் தாளமாட்டாமல் பேச்செடுக்கும் மனைவியிடம், நான் ஆம்பளை, எப்படி வேணா இருப்பேன், உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேனா இல்லையா, அத்தோட நில்லு என்று வெளிப்படையாகவே சொல்ல தலைப்பட்டான். அதற்கு பிறகுதான், ச்சே, இதுவும் ஒரு வாழ்க்கையா, தாம்பத்தியம்மா என்று சந்திரா அலுத்து போனாள். வேறு ஒருத்தியோடு குலாவி விட்டு வந்து வெட்கம் மானம் இல்லாமல் தன்னையும் ஆள கணவன் முயலும் போது, துத்தேரி, இவனும் மனுஷனா என்ற ஆத்திரம் வரும். இப்படி மிருகமாக வாழ்வதை விட செத்து தொலையலாம் என்ற வேகம் வரும். ஓடிவிட வேண்டும். இந்த காமெரி வெளிப்பிடித்த ஜன்மத்தை விட்டு தூர ஓடிவிட வேண்டும் என்ற துடிப்பு வரும். ஆனால் எதையும் செய்ய இயலாமல், தைரியம் இல்லாமல், குழந்தைகளின் எதிர்காலத்தை எண்ணிக்கொண்டு அவள் அடங்கி போனாள். சமுதாயத்தின் நாக்கு அலைப்பாயுமே என்ற பயத்தில் அத்தனைக்கும் அவள் தழைந்து போனதும் நிஜம். அவள் குனிய குனிய அந்த முதுகிலேயே ஏறி மூர்த்தி ராஜாங்கம் பண்ண துவங்கியதும் நிஜம். சரி, நம் தலையெழுத்து இதுதான், இப்படியே வாழ்ந்து மடிந்து போவதுதான் எனக்கு கொடுப்பினை என்று ஒரு தினசாய் தன்னை தேற்றிக்கொண்டு இத்தனை வருடங்களை கடத்தி வந்திருந்தவள் இன்று தோளுக்கு மிஞ்சி வளர்ந்து விட்ட பிள்ளை அப்பனின் குணத்தை அப்பட்டமாய் தெரிந்து கொண்டு கண்முன் நின்று கத்தவும், தெய்வமே, நான் என்ன செய்வேன் என்று இடிந்து போனாள். இத கேட்டதுக்கே நீங்க இப்படி இடிஞ்சு போயிட்டீங்களே. அவங்க 2 பேரையும் கண்ணால பார்த்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் நக்கலா பேசினது கேட்ட எனக்கு எப்படி இருக்கும்னு புரியுது இல்ல. என் சிநேகிதங்க அப்பப்ப உங்க அப்பாக்கு என்னடா ஜாலி ஆசாமின்னு கேலி பண்ணுவாங்க, விளையாட்டுக்கு சொல்றாங்கன்னு விட்டுட்டேன். ஆனா போன மாசம் முரளியோட கிளப்புக்கு போயிருந்தேன். இவரு அங்க குடிச்சிட்டு 4-5 பொம்பளைங்களோட கெக்க பெக்கன்னு இழிச்சுக்கிட்டு நின்னதை நானே பார்த்தேன். சரி, குடிச்சிருக்கிறாரு, அதான் இப்படி நடந்துக்கிறாருன்னு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் கார்ல இந்த நளினியோட அவர் போனதை பார்த்தேன். செக்ரட்டரினா பின் சீட்ல உட்காந்துக்கிட்டு போறது, ஏன் முன்னால பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மேல விழுந்து சிரிச்சுக்கிட்டு தான் போகணுமா? என்னடா இது அசிங்கம்னு அன்னைக்கே நினைச்சேன். இது அசிங்கம்தான்னு நேத்து உறுதிப்பட்டு போச்சு. ச்சே, மனுஷனா இவரு? வயசாவது 50, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வெக்கம் மானம் இருக்கா? வெடித்து கொண்ட புறப்பட்ட மகனின் வார்த்தைகளின் வேகத்தை தாழ முடியாமல் சந்திரா நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். கால்கள் வெலவெலத்தன. பின்மண்டையில் மரங்கொத்தி ஒன்று கொத்தியது. நெஞ்சத்தை எதுவோ வலிக்க வலிக்க குடைந்தது. கண்களை இருட்டி கொண்டு வந்தது. உள்ளங்கையில் வியர்வை கசகசத்தது. அவரோட இந்த பழக்க வழக்கமெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாம்மா? நான் சொல்ல வேணான்னு இருந்தேன், நீங்க விடாம தொணத்தீங்க, சொல்லிட்டேன். இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் நடத்தை எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அம்மா, நீங்க பதில் சொல்லித்தான் ஆனும். தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசி என்ன பையன்னு சும்மா இருக்கிறீங்களா, இல்ல ஒன்னும் தெரியாத பச்சை பாப்பாவா இருக்கீங்களா? சொல்லுங்க. சந்திரா கண்களை விரித்து மகனை பார்த்தாள். பார்வை கெஞ்சியது. கண்களில் முத்தாக திரண்ட நீர் கோடிழுத்து கொண்டு கன்னத்தில் வழிந்தது. அந்த பார்வையும் கண்ணீரும் மனோகரை நெகிழ்த்தி இருக்க வேண்டும். கிட்ட வந்து அம்மாவின் தோளில் கையை வைத்தான். ஐம் சாரிம்மா, என்னமோ ஆவேசத்துல எதையோ பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. வாயில்லா பூச்சியா நீங்க இருக்க கொண்டுதானே இந்த மனுஷன் உங்களை இப்படி ஓட ஓட விரட்டுறாரு. எல்லாம் நீங்க கொடுக்குற இடம். நீங்க அதட்டி 2 வார்த்தை கேட்டீங்கன்னா மனுஷன் வாலை சுருட்டிக்கிட்டு கிடப்பாரோன்னு நினைச்சதால உங்க மேல கூட கோவம் வந்துருச்சு. மகன் பேசுவதை கேட்ட சந்திராவுக்கு அடித்து கொண்டு சிரிக்க தோன்றியது. நான் கொடுக்கிற இடமா?
அதட்டி வைக்கிற இடத்தில் வைத்தால் வாளை சுருட்டி கொண்டு கிடப்பாரா இவரா? இவரிடமா இதெல்லாம் பலிக்கும்? உன் அப்பாவை நீ இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல மனோ. அவரு நாய்வாலு, நிமிர்த்த முடியாதவர். எதையும் வெளிப்படையா சொல்ல முடியாமல் கைகளால் முகத்தை பொத்திக் கொள்ள மனோகர் ஆதரவுடன் அவள் தோளை தட்டினான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கிறேன். உங்களுக்கு தைரியம் இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு இருக்கு. சாயங்காலம் அந்த மனுஷர் வரட்டும், கேட்கிற கேள்வியில நாக்க பிடுங்கிக்க வச்சிடுறேன். ரதி மாதிரி பொண்டாட்டி இருக்கிற புருஷன் செய்யற காரியமா இது? கல்யாணத்துக்கு மகன் நிக்கிறப்போ ஒரு தகப்பன் செய்யற காரியமா இதுன்னு கேட்டு அவரை தலகுனிய விக்காட்டி, என் பேரு மனோகர் இல்ல. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஒருவித முரட்டுத்தனத்துடன் மனோகர் பேச சந்திரா பயந்து போனால் கேட்டு விடுவானோ? உண்மையாய் கேட்டு விடுவானா? ஒரு அப்பாவை எதிர்நோக்கி ஒரு பிள்ளை கேட்கும் கேள்விகளா இவை? இவன் கேட்க அவர் நீ யாருடா கேட்க என்று கத்த, கடவுளே! விஷயம் ரசாபாசமாகி சந்தி சிரித்து விடுமோ? இவன் கேட்கிறானோ இல்லையோ, பதிலுக்கு 10 மடங்கு கோபத்தோடு அவர் கத்தப் போவது நிச்சயம். அவர் சுபாவம் எனக்கு தெரியாதா? தன் சந்தோஷத்துக்கு எது குறுக்கே வந்தாலும் எட்டி உதைக்கும் அந்த குணம் எனக்கு தெரியாதா? இப்போது என்ன செய்ய வேண்டும்? என்ன சொல்லி இவனை சமாதானப்படுத்த வேண்டும்? எதுவும் புரியாமல் சில நிமிடங்கள் விழித்துவிட்டு மகனின் கைகளை பிடித்துக்கொண்டு குரலை தழைத்து கெஞ்சலாய் பேசினாள். உங்க அப்பாட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்கணும், அவரை கண்டிக்கணும், அவ்வளவுதானே. இத நானே செஞ்சிடுறேன் மனு. தயவு பண்ணி புரிஞ்சுக்கப்பா. ஒரு மகன் தகப்பனார்ட்ட பேசுற பேச்சா இது? அந்த பேச்சு இது இல்லப்பா. நீ ஏதாவது உன் துடிப்புல பேச போய் அவர் அதை ஏடாகுடமா புரிஞ்சுக்கிட்டு கத்த துவங்கிட்டார்னா அப்புறம் குடும்ப கௌரவம் என்ன ஆகும் மனோ? அந்நியர் யார் காதுலயாவது விழுந்தா ஊர் சிரிச்சிடும். நீ கொஞ்சம் உன்னை அடக்கிக்க. பக்குவமா விஷயத்த அம்மா நான் விசாரிக்கிறேன். மனோகர் கைகளை சரக்கென்று உருவிக்கொண்டான். பக்குவம் அது மண்ணாங்கட்டியாவது. கேட்கிற விதத்துல அந்த மனுஷரை ஆடி போகணும். அப்படி கேட்க முடிஞ்சா கேளுங்க, இல்லைன்னா... அவசரமாக சந்திரா குறுக்கிட்டாள். கேட்கிறேன், நல்லா உரைக்கிறாப்புல கேட்கிறேன். ஆனா சமயம் பார்த்துதான் கேட்கணும். அதுக்குள்ள நீ அவசரப்படக்கூடாது என்ன? மனோகர் நம்பிக்கை இல்லாமல் தாயை ஏறிட்டான். என்ன நம்புப்பா. உன்னை விட இந்த விஷயத்துல அதிகமா பாதிக்கப்படுறது நான் தான். உங்க அப்பா நல்லபடியா இருந்து குடும்ப கௌரவம் காப்பாத்தப்பட்டுருச்சுன்னா வாஸ்தவமா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க முடியாது. இத நினைப்புல வச்சுக்க. என்ன மனோ? பதில் பேசாமல் மனோகர் படுக்கையில் உட்கார்ந்தான். சில நிமிடங்களுக்கு 2 பேரும் எதுவும் பேசாமல் மௌனித்தார்கள். அம்மாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விட்டா மாதிரி தலையை அசைத்து மனோகர் தோள்களை குலுக்கினான். எழுந்தான். மத்தியானம் முக்கிய பாடங்கள் இருக்கு, நான் காலேஜ் போறேன். சந்திராவும் எழுந்து நின்று கொண்டாள். மனோ, இந்த விஷயத்த இத்தோட நீ மறந்துடணும்னு நான் விரும்புறேன். ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு என்னப்பா. புஸ்தகங்களை அடுக்கிய மனோகர் திரும்பினான். உங்ககிட்ட நான் பொய் சொல்ல விரும்பலம்மா. இப்போதைக்கு இதை விட்டுடுறேன். ஆனா திரும்ப இந்த மனுஷனை இங்க அங்க தப்பான நிலையில பார்த்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், நிச்சயம். அவன் குரலில் தென்பட்ட வெறுப்பு அடிவயிற்றை பிராண்ட சந்திரா மெதுவாக வெளியில் வந்தாள். சாப்பிட உட்கார்ந்து சாப்பிட்டேன் என்று பேர் பண்ணிவிட்டு மகன் புறப்பட்டு போக கடையிலிருந்து திரும்பிய ஆயாவிடம், எனக்கு தலை வலிக்குது ஆயா, தெரிஞ்ச வரைக்கும் நீயே கேரியர்ல சாப்பாடு எடுத்து வச்சிரு என்று சொல்லிவிட்டு கூடத்து சோஃபாவில் வந்து அமர்ந்து கொண்டாள். ரொம்ப படபடப்பாக இருந்தது. கண்ணோரங்களில் நீர் தயாராக இருந்தது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? இந்த மனிதரிடம் நின்று பேசும் தைரியம் எனக்கு இல்லையே. இவருக்கு புத்தி சொல்லக்கூடியவர் என்று யார் இருக்கிறார்கள்? அப்படியே சொன்னாலும் இவரா காதில் வாங்குவார்? ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் இருக்கிறேன், இனி யார் கேட்கறது எடுத்தெறிஞ்சு பேசுற மாட்டாரா? யார்கிட்ட உதவி கேட்பேன்? யார் இருக்காங்க எனக்கு? மனோகரின் முகத்தையும் அந்த வார்த்தைகளையும் நினைக்கையில் பயமாக இருக்கே. என்ன சொன்னா? ரதி மாதிரி மனைவி, கல்யாண வயசுல பொண்ணு இருக்கிற ஒரு பொறுப்புள்ள ஆண் நடந்துக்கிற முறையா இதுன்னு தானே? அவன் கேட்கறதுல தப்பு என்ன? கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கும்போது இந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு புத்தி ஏன் வக்கரிச்சு போச்சு? இதுக்கு உடனடியா ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. என்ன? மதியம் முழுவதும் மட்டுமல்லாது தொடர்ந்து வந்த நாட்களிலும் முட்டிக்கொண்டு யோசனை பண்ணிய பிறகு செய்ய வேண்டியது என்ன என்பது ஓரளவு புரிந்து போக சந்திரா கொஞ்சம் தெளிவடைந்தாள். ஹலோ, மிஸ்டர் சம்பந்தம் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? மிஸ்ஸஸ் மூர்த்தி என்று சொல்லலாமா என்று யோசித்துவிட்டு வேண்டாம் என தீர்மானித்து சந்திரா என்றாள் டெலிபோன் ஆபரேட்டர். ஒரு நிமிஷம் இருங்க. 10 நொடிகளில் சம்பந்தம் ஹலோ என்றார். வணக்கங்க, நான் சந்திரா பேசுறேன். எந்த சந்திரா? சம்பந்தத்தின் கேள்வி நியாயமானதுதான். மூர்த்தியும் அவரும் ஒரே அலுவலகத்தில் பல வருடங்களாய் வேலை பார்த்தாலும் இவர் வீட்டுக்கு அவரும் அவர் இல்லத்துக்கு இவரும் அடிக்கடி என்ன, எப்போதோ ஒரு தரம் போய் வருபவர்கள் கூட அல்ல. மூர்த்தி மேனேஜர், சம்பந்தம் அக்கவுண்டன்ட். இருவருக்கும் சம அந்தஸ்து பதவிதான். சம்பந்தம் மூர்த்தியை விட 4 வயது போல பெரியவர்.
வார்த்தைகளை எண்ணி பேசுற வித்தையை கத்துக்கணும்னா அதுக்கு சம்பந்தம் தான் சரியான ஆளு என்று வேடிக்கையாய் மூர்த்தி குறிப்பிட்டதுண்டு. பேசுவதில் சம்பந்தம் அவ்வளவு சிக்கனம். அவர் பெண் கல்யாணத்துக்கு போயிருந்த போதும் ஆபீஸ் பார்ட்டியில் ஒரு முறையும் சந்திரா அவரை சந்தித்திருக்கிறாள். பார்த்த உடனே மரியாதையுடன் எழுந்து நிற்க வைக்கும் கம்பீரம் சம்பந்தத்திடம் இருப்பதை அவள் உணர்ந்திருக்கிறாள். மனோகர் தலைகால் புரியாமல் கத்திவிட்டு சென்ற பிறகு யாரிடம் ஒத்தாசைக்கு போய் நிற்பது என்று புரியாமல் விழித்தவள் 4-5 நாட்கள் விடாமல் யோசனை பண்ணி சம்பந்தத்தை தேர்ந்தெடுத்தாள். மூர்த்தி அலுவலக வேலையாய் டெல்லிக்கு போயிருக்கும் என்று வலிய அவரோடு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டிருக்கிறாள். எந்த சந்திரா? எனக்கு புரியலையே. நான் மூர்த்தி சம்சாரம் சந்திரா. ஓ, மேனேஜர் மூர்த்தி சம்சாரமா? அவர் ஊர்ல இல்லையம்மா, தெரியும் இல்லையா? தெரியுங்க. மேலே என்ன பேசுவது என்ற குழப்பத்தோடு அவள் தயங்கினாள். இப்போது என்ன சொல்ல வேண்டும்? அவர் ஊரில் இல்லாத சமயத்துக்காக காத்திருந்து உங்களோட பேசுறேன்னா என்ன நினைப்பாரு சம்பந்தம்? என்ன பொண்ணு இவன்னு தப்பா நினைச்சிட்டா எப்படி துவங்குறது? சரியான வார்த்தைகளை தேடிக்கொண்டு சந்திரா மௌனிக்க, சம்பந்தம் அவள் சங்கடத்தை உணர்ந்து தினசில், என்னங்க ஏதாவது பிரச்சனையா என்றார் மெதுவாக. சொல்லுங்க, என்னால ஏதாவது உதவி ஆனுமா? பசங்க நல்லா தானே இருக்காங்க? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? பணம் ஏதாவது திடும்னு தேவைப்படுதா? சாதாரணமாக எண்ணி வார்த்தைகளை பேசுபவர் இப்போது கரிசனத்துடன் கேள்வி மேல் கேள்வி கேட்க சந்திராவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசுங்க. இல்ல தயங்காம சொல்லுங்கம்மா. போன்ல சொல்ற விஷயம் இல்ல, உங்களோட நான் கொஞ்சம் தனியா பேசினா தேவல. எங்க பாக்குறது என்னன்னு ஒன்னும் புரியல, அதான். புருவங்கள் முடிச்சாக சுருங்க சம்பந்தம் யோசித்தார். மூர்த்தியை அறிந்த இந்த 18 வருட காலத்தில் இப்படி போன் மூலம் தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசணும் என்று இவள் சொன்னதில்லையே, என்ன விஷயம்? குரலில் ஒருவித பதட்டம் இருக்கிறதே. கணவன் ஊரில் இல்லாத சமயமாக பார்த்து போன் செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு விவரம் தெரிய வேண்டாம் என்றுதானே அர்த்தம். எதை பற்றி சந்திரா பேசலாம் என்பதை அவரால் யூகிக்க முடிய அந்த எண்ணம் உள்ளுக்குள் லேசாக பிராண்டியது. என்ன சார்? யோசிச்சுட்டு இருந்தம்மா. நான் வேணா இன்னைக்கு சாயங்காலமா உங்க வீட்டுக்கு வரவா? வீட்டுக்கா? அங்கு மனோகரும் மஞ்சு மல்லிகாவும் இருப்பார்களே, அவர்களை வைத்துக்கொண்டு நினைப்பதை எப்படி பேச இயலும்? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டுக்கு வேணாம், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா சார்? சரி என்று சொல்லி விலாசம் கொடுக்க மாலை 6 மணி அளவில் அவரை சந்திப்பதாக சொல்லி சரியாய் 5:50க்கு சந்திரா சம்பந்தத்தின் வீட்டில் இருந்தாள். வாங்க உட்காருங்க. சம்பந்தத்தோடு அவர் மனைவி தேவகியும் வாசலுக்கு வந்து அழைத்தாள். நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சந்திராவின் மார்பு கூட்டுக்குள் பறவைகள் பறந்தன. இருதயத்தின் துடிப்பு காதுக்குள் பெரிதாய் கேட்டது. பர்ஸை பிடித்திருந்த கையில் கசகசவென வியர்வை. காஃபி வந்தது. மரியாதைக்காக 2 வாய் குடித்துவிட்டு நிமிர்ந்தாள். இவள் ஏதோ பேச விரும்புவதை சம்பந்தம் தன் மனைவியிடம் முன்கூட்டியே தெரிவித்திருக்க வேண்டும். நாசூக்காக தேவகி எழுந்தாள். அடுப்புல வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க, அதோ வந்துடுறேன். 2 அடி வைத்தவளை சந்திரா தடுத்து நிறுத்தினாள். வேணாங்க, நீங்களும் இங்கே எங்க கூட இருங்க. நீங்க 2 பேரும் எனக்கு அண்ணன் அண்ணி மாதிரி. நான் குரல் வளையில் கட்டை வைத்து தடுத்து விட்டா மாதிரி பேச முடியாமல் சந்திரா தலையை கவிழ்த்து கொண்டு ஓசைப்படாமல் அழ முற்பட பதறிக்கொண்டு தேவகி அவளிடம் வந்தாள். ஆதூரத்துடன் தலையை கோதிவிட்டாள். அருகில் உட்கார்ந்து கொண்டாள். எப்போ அண்ணன் அண்ணின்னு சொல்லிட்டீங்களோ அப்புறம் உங்க வேதனையில நிச்சயம் எங்களுக்கும் பங்குண்டு. என்ன விஷயம்? மனசு விட்டு சொல்லுங்க. உள்ளேயே போட்டு புழுங்குனா புறையேறித்தான் போகும். சில நிமிடங்களில் சந்திரா தன்னை அடக்கி கொண்டாள். சன்ன குரலில் பேசினாள். நான் இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா கேட்கிறவங்க சிரிப்பாங்க. குடும்பம் பத்தின விஷயங்கள் அந்தரங்கமானது. 4 சுவரை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இத்தனையும் தெரிஞ்சே இப்போ என் குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட பேசி ஒரு முடிவெடுக்க நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அதுக்கு எனக்கு உறவுன்னு வேற யாரும் இல்லாததான் காரணம். சத்தியமா சொல்றேன், உங்களை என் அண்ணன் அண்ணியா பாவிச்சுதான் வந்திருக்கேன். என்ன நம்புறீங்கல்ல? அவள் எதற்காக இத்தனை பலமான பீடிகை போடுகிறாள் என்பது புரிய அவளுக்கு தைரியம் கொடுக்கும் விதத்தில் சம்பந்தம் புன்னகைத்தார். உங்களை நாங்க நிச்சயம் நம்புறோம், அந்த சந்தேகமே வேணாம். அப்புறம் இன்னொன்னு சொல்லிட விரும்புறேன். நீங்க எங்ககிட்ட எது சொன்னாலும் அது எங்களோட தான் இருக்கும். எங்க மூலம் 3வது நபருக்கு பரவாது. அதனால எதுனாலும் நீங்க தைரியமா பேசலாம். சந்திரா பார்வையை தரையில் தவழ விட்டாள். ஆதியிலிருந்து சில விவரங்களை உங்களுக்கு நான் சொன்னாதான் என்னோட இப்பத்தைய நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் புரியும் என்றவள் தன் கல்யாணத்தில் தொடங்கி அடுத்து வந்த வருடங்களை பற்றி மேலாக சொன்னாள். மனோகர் பிறந்த பிறகு முதல் முறையாக கணவனை கையும் களவுமாய் பிடித்ததையும் அவன் சத்தியம் பண்ணி அழுததையும் பிறகு அதுவே ஒரு தொடர்கதையாகி போனதையும் பற்றி தெரிய வேண்டிய அளவுக்கு மட்டும் கூறினாள்.
எத்தனையோ முயற்சி பண்ணியும் அவர் குணத்தை என்னால மாத்த முடியல. எனக்கு அவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பா போனப்புறம் தட்டி கேட்க ஆள் இல்லாம போனதும் அவர் ரொம்ப துணிஞ்சிட்டாரு. இனி இவரை சரி பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சப்புறம் நான் ஏன் என்னன்னு கேட்கறத விட்டுட்டேன். இப்படி பட்டுக்காம ஒதுங்கி போனது தப்புதான். அது எனக்கும் இப்பதான் புரியுது. ஆனா ஒண்ணுங்க, மனசுல 1000 கோவம் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள்ல எதையும் அவருக்கு நான் குறை வைக்கல. இத நீங்க நம்பணும். என் வாழ்க்கை இப்படியே போயிட வேண்டியதுதான்னு ஏதோ ஒரு அசட்டுத்தனத்துல நான் இருந்தேன். ஆனா அதுவும் தப்பான எண்ணம்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புரிஞ்சிருச்சு. சந்திரா நிறுத்தினாள். கை நகங்களை ஆராய்ந்தாள். உள்ளங்கை ரேகைகளை ஊன்றி பார்த்தாள். குரலில் தோன்றிய நடுக்கத்தை மறைக்க இயலாது தொடர்ந்து பேசினாள். தாலி கட்டின புருஷனோட நடத்தைய பத்தி ஒரு புள்ள மூலமா ஒரு பொம்பளைக்கு தெரிய வர்றது மகா பாவங்க. என் எதிரிக்கு கூட எனக்கு வந்த அந்த அசிங்கமான அனுபவம் வரக்கூடாது. போன வாரம் என் பையன் மனோகர் பிள்ளை மதியம் வீடு திரும்பியது, கோபத்துடன் படுத்தது, யாரையும் மதிக்காமல் இருந்தது, மறுநாள் வெளிப்படையாய் பேசியது, அத்தனையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்துவிட்டு மனதின் பாரத்தை இறக்கி வைத்து விட்ட ரீதியில் நான் பாவி, ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன் என்று அரற்றியபடி முகத்தை மூடிக்கொண்டாள். இத்தனை வெளிப்படையாக அவள் பேசுவாள். உள்ளுக்குள் இத்தனை வேதனை இருக்கும் என்று எதிர்பார்க்காததால் சம்பந்தமும் தேவகியும் சில நிமிடங்களுக்கு என்ன சொல்லி இவளை தேற்றுவது என்று தவித்து போனார்கள். பாவம், ரொம்பத்தான் அவஸ்தைப்பட்டிருக்கிறீங்க. நமக்கு மட்டும் சொந்தமா புருஷன் அமையாட்டி அதை விட நரகம் வேற ஒண்ணும் இல்ல, தேத்திக்கங்க. குழந்தைகளை நினைச்சு அத்தனையும் விழுங்கிடுங்க. மனைவி சந்திராவை தேற்றிய நாழிகையில் சம்பந்தம் எழுந்து ஜன்னலிடம் சென்று நின்றார். இருட்டிக் கொண்டு வந்த ஆகாயத்தை வெறித்தார். திரும்ப நாற்காலியில் உட்கார்ந்தார். அவள் கொஞ்சம் அடங்கின பிறகு, இந்த நிலைமையில நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மூர்த்தி கிட்ட பேசணுமா என்று கேட்க சந்திரா வேண்டாம் என்று தலையாட்டினாள். முதல்ல இந்த நளினி விஷயம் உண்மையானதான்னு எனக்கு தெரியணும். என் வீட்டுக்காரருக்கு இங்க அங்க வெளியூர் போறப்போ மத்த பொண்ணுங்களோட சகவாசம் உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துலயே ஒரு பொண்ணோட பழகிடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. சொல்லுங்க, அது நிஜம்தானா? வந்துமா, அது தயங்காதீங்க. உங்களை என் கூட பிறந்த பரப்பா நினைச்சு அந்தரங்கமான பல செய்திகளையே நான் சொல்லிட்டப்போ நீங்க ஏன் தயங்குறீங்க? நீங்க எது சொன்னாலும் அது எனக்கு புதுசா இருக்காது, புதுசா வேதனையை தராது. அதனால வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க கொடுக்குற விவரத்தை வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு முடிவுக்கு வரணும். இனியும் பழைய சந்திராவா அத்தனையும் பொறுத்துக்கிட்டு நான் இருக்கிறது நியாயம் இல்ல. என் குழந்தைங்களுக்காகவாது நான் ஒரு முடிவுக்கு வந்தே தீரணும். தயவு செஞ்சு சொல்லிடுங்க. அசிங்கமோ ஆபாசமோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனையும் சொல்லிருங்க. சம்பந்தம் மனைவியை பார்த்தார். அவர் கஞ்சாடை மூலம் தன் ஆமோதிப்பை தெரிவிக்க முன்னால் சாய்ந்து உட்கார்ந்து தயக்கத்துடன் பேசினார். உங்க மகன் மூலமா நீங்க கேள்விப்பட்டது பொய்யில்ல, அத்தனையும் உண்மைதான். சந்திரா கண்களை மூடி திறந்து ஊறிய ஜலத்தை அடக்க பார்த்தாள். யார் இந்த நளினி? அவர் செக்ரட்டரி தானே? போன்ல அவ கூட பேசியிருக்கேன். அவதானே? அவளை பத்தின விவரங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். நளினி ஆபீஸ்ல சேர்ந்து 1 வருஷமாவது. முதல்ல ஜெனரல் செக்ஷன்ல டைப்பிஸ்டா சேர்ந்தா. 6 மாசத்துக்கெல்லாம் மூர்த்தியோட கவனத்தை கவர்ந்துட்டா. நல்லா டைப் படிக்கிறா, சொன்னதை சூட்டிக்கா பிடிச்சுக்கிறான்னு பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அவளை தான் அந்தரங்க செயலாளரா மாத்திக்கிட்ட அப்புறம்தான். ஏன் நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. மூர்த்தி நடத்த அத்தனை உசத்தியானது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேலையில கெட்டிக்காரரா இருந்ததால அவர் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் மேலிடத்துல அதை பத்தி கவலைப்படல. ஆபீஸுக்கு வெளியே வச்சுக்கிட்ட நடத்தைய மெதுவா உள்ளுக்குள்ளேயே மூர்த்தி கொண்டு வந்திருக்கிறது இப்ப மேலிடத்துக்கு எட்டி இருக்கும்னே நினைக்கிறேன். போன மாசம் ஜிஎம் கூட இதை பத்தி என்கிட்ட மறைமுகமா விசாரிச்சாரு. வேலையில எந்த குறையும் இல்ல. அதனால்தான் இப்போதைக்கு ஆக்ஷன் எதுவும் எடுக்காம விட்டுடுறேன். புத்திசாலி ஏன் இப்படி வீணா போறாருன்னு வருத்தப்பட்டுக்கிட்டாரு. கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நளினிக்கும் அவருக்கும் சாதாரண பழக்கம் இல்லைன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? இந்த 6 மாசமா ஆபீஸ் வேலையா வெளியூர் டூர் போறப்பெல்லாம் முடிஞ்சா அவளையும் கூட அழைச்சிட்டு போயிடுறாரு. ஆபீஸ் தோரணையில முடியாட்டி அவளை லீவ் போட சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில அழைச்சிட்டு போறதா கேள்விப்பட்டேன். இப்போ அவர் கூட டெல்லிக்கு கூட்டிட்டு போயிருக்காரா? இல்ல, இந்த முறை நளினி போல. ஆபீஸ்ல 2 டைப்பிஸ்டுங்க அவசர லீவ்ல போயிருக்காங்க. அவங்க வேலையை கவனிக்க நளினி தேவைப்பட்டதால போல. ஒன்னா வெளியூர் போய் வரதை வச்சுக்கிட்டு நாம ஒரு முடிவுக்கு வர்றது தப்பில்லையா? நான் மடக்கி கேட்கறத நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை தீர அலசாம முடிவுக்கு வரக்கூடாதுன்ட்டு தான். சம்பந்தம் வறட்சியாய் சிரித்தார். வெளியூர் போறத மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லலாமா? உங்க பையன் சொன்ன மாதிரி உள்ளூர் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறதா நியூஸ் வந்திருக்கு. ஏன், முடிஞ்சப்போ நளினி வீட்டுக்கு கூட இவர் போறதுண்டாம். சந்திரா அதிர்ந்து கண்களை விழித்தாள். வீட்டுக்கா? அங்க அவளுக்கு பெரியவங்க யாரும் இல்லையா? அவங்க திட்ட மாட்டாங்களா?
அந்த குடும்பத்தை பத்தி பேசுறதுல ஒரு புண்ணியம் இல்ல. நளினிக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்ல. 3 4 தம்பிங்க. எல்லாம் சரியான சோம்பேறி மடங்க. இவ சம்பாத்தியத்துல உட்கார்ந்து தின்னுகிட்டு ரேஸு அது இதுன்னு சுத்துற தடிமாடு ரகம். மொத்தத்துல ரொம்ப தரக்குறைவான குடும்பம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சந்திரா தயங்கினாள். அப்புறம் மெதுவாக கேட்டாள். நளினி இவங்க விவகாரம் ஜிஎம் வரைக்கும் போயிடுச்சுன்னு சொன்னீங்க. அப்போ ஆபீஸ்ல இருக்கிற மத்தவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும்ல? சம்பந்தம் தலையாட்டினார். கடைசியா ஒண்ணு கேக்குறேன். என்னடா இவ இப்படி அப்பட்டமா பேசுறான்னு நினைக்காதீங்க. என் புருஷனுக்கு 4 பேர்கிட்ட என்ன பேரு? அவரை பத்தி மத்தவங்க அவருக்கு பின்னால என்ன பேசிக்கிறாங்க? வெளிப்படையா சொன்னா நல்லதுங்க. எதற்கு இதெல்லாம் என்ற வியப்புடன் சம்பந்தம் அவளை ஏறிட்டார். சொல்லுங்க, ஒரு காரணத்துக்காக தான் கேக்குறேன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டனே, புத்திசாலி, ஆனா தான் வேண்டாத சகவாசத்தால பேரை கெடுத்துக்கிறானேன்னு எல்லாரும் அபிப்பிராயப்படுறாங்க. நளினி உறவை பத்தி குறிப்பா ஏதாச்சும் பேசிக்கிறாங்களா? இது நாள் வரைக்கும் வெளியூர்ல அங்க இங்கன்னு இருந்துச்சு, இப்ப உள்ளூருக்கே வந்துருச்சு. இது எத்தனை நாளைக்கோன்னு பேசிக்கிறாங்க. வேணாம்மா, எதுக்கு இதையெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுங்க. சம்பந்தம் பெருமூச்சு விட்டார். என்னத்தம்மா சொல்றது? லட்சணமான மனைவி, நல்ல வேலை, சொத்து, தலைக்கு மேல வளர்ந்த குழந்தைங்க. மூர்த்திக்கு என்ன குறை? இப்படி தலகால் புரியாம அலைய? உங்க மகன் சொன்ன மாதிரி கல்யாண வயசுல பொண்ணு இருக்கிறப்போ இவர் இந்த மாதிரி சகவாசங்கள்ல ஈடுபடுறது நல்லதில்ல. அதுவும் நாளைக்கு பொண்ணுக்கு வரன் பாக்குறப்போ இது பெரிய குறையா ஆயிட போதேன்னு நினைச்சா எனக்கு பகீர்னது. மூர்த்திக்கு புத்தி வரணும். இதையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். யாராவது எடுத்து சொன்னா தேவல. அவர்களிடம் விடை பெற்று கொண்டு சந்திரா வீட்டுக்கு வந்தபோது 9 தாண்டி விட்டிருந்தது. பிள்ளையும் பெண்களும் வாசலிலேயே நின்று எங்கம்மா போயிட்டீங்க? தனியா எங்கேயும் போக மாட்டீங்களே? நாங்க பயந்து போயிட்டோம் என்று கவலையுடன் கேட்டபோது பதில் சொல்லாமல் ஒரு சமாதான சிரிப்புடன் உள்ளே போனாள். இரவு முழுவதும் அழுந்த யோசனை பண்ணிவிட்டு மறுநாள் சம்பந்தத்துக்கு போன் செய்து நளினியின் விலாசத்தை பெற்றுக்கொண்ட பின் அன்று மாலையே அவளை சந்திக்க கிளம்பினாள். வீட்டை விட்டு புறப்பட்ட சந்திரா டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போகாமல் முதலில் சிவா விஷ்ணு கோவிலுக்கு சென்றாள். பிள்ளையாரில் துவங்கி அம்பாள், ஈஸ்வரன், ராமரை தரிசித்துக் கொண்டு அனுமார் சன்னதியில் வந்து நின்றாள். செய்ய துணிந்திருக்கும் காரியத்தை முழுதாய் மனதில் நிறுத்தி பார்க்கையில் சின்ன குடல் தனக்குத்தானே முடிச்சு போட்டுக் கொண்டது. சரியாய் நடக்குமா? திட்டமிட்டிருப்பது விக்னமில்லாமல் நினைத்தது நினைத்தபடி கச்சிதமாய் நிறைவேறுமா? நடக்க வேண்டும். எண்ணுவது பலிக்க வேண்டும். ஆஞ்சநேயா, நீயே துணை. தைரியத்தை கொடு. சரியாக பேசி புள்ளி வைத்த தினசில் காரியத்தை முடிக்கும் துணிவை கொடு. விழுந்து கும்பிட்டாள். பட்டர் கொடுத்த தீர்த்தத்தை பயபக்தியுடன் வாயில் ஊற்றி துளசியை கண்ணில் ஊற்றி தலையில் வைத்தாள். வெளியில் வந்து முதலில் கண்ணில் தென்பட்ட ஆட்டோவில் ஏறிக்கொண்டு பழைய மாம்பலம் என்றாள். உஸ்மான் ரோடு வழியாக துரைசாமி சாலை பாலம் இறங்கி ஆட்டோ அவள் குறிப்பிட்ட தெருவில் நுழைந்தது. தெருவா? இதுவா? கொஞ்சம் பெரிய சந்து என்று சொல்லலாமே தவிரவும் தெரு என்று சொல்லும்படியாக எந்த லட்சணமும் இல்லாமல் அது இருந்தது. சின்ன சின்ன வீடுகள், சிலதுக்கு பழசான மாடிகள், உதிர்ந்து போன கொட்டகை பந்தல்கள், எதிர்ச்சாரியில் வரிசையாய் கட்டப்பட்ட எருமை மாடுகள், அவற்றின் காலடியில் நொச நொசத்த சாணச்சேறு, வீடுகளிலிருந்து வெளிப்பட்டு குட்டி குட்டி வாய்க்கால்களாக நெளியும் சாக்கடைகள், கருப்பாய் ngொய் ngொய் என்ற சத்தத்துடன் வாலையாட்டி கொண்டு ஓடின பன்றிகள், கொசு நாற்றம். இங்கா நளினி இருக்கிறாள்? இத்தனை ஏழ்மைப்பட்ட பகுதியிலா வசிக்கிறாள்? கர்ச்சீஃபால் மூக்கை பொத்திக் கொண்டு தேவையான நம்பர் உள்ள வீட்டுக்கு எதிரில் ஆட்டோ நின்றதும் சந்திரா இறங்கினாள். வெயிட்டிங்ல இருக்கியாப்பா? எவ்வளவு நாழியாவும்? சரியா சொல்ல முடியாது. ஆள் இருந்தா நாழியாவும், இல்லாட்டி உடனே வந்துருவேன். மீட்டருக்கு மேல 5 ரூபா போட்டு தரேன். இருக்கியா? அவன் சரியென்று சொல்ல சந்திரா வீட்டுக்குள் நுழைந்தாள். 4-5 போர்ஷன்கள் இருக்கும் வீடு மாதிரி தோன்றியது. இவள் நுழைந்ததும் ஆண்களும் பெண்களுமாய் வாசலுக்கு வந்து எட்டி பார்த்தனர். யாரு? நளினி வீடுதானே இது? ஆமா. நீங்க யாரு? அவங்கள பார்க்கணும். நீங்க யாருன்னு சொல்லுங்க. தத்தாரித்தனம் முகத்தில் விரவி கிடந்த ஒரு பையன் அதட்டலாய் கேட்டான். அவங்களுக்கு வேண்டியவங்க. பேச்சுக்குரல் உள்ளே கேட்டிருக்க வேண்டும். யார் அது? என்ன தேடிட்டு வந்திருக்கிறது? பேசியபடி வெளியே வந்து நின்றவளை பார்த்ததும் சந்திராவுக்கு தம் என்று மார்பில் ஓங்கி குத்து விட்ட மாதிரி வலித்தது. சின்ன பெண், ரொம்ப ரொம்ப 19, 20 வயது இருந்தால் அதிகம். மாநிறம், துரு துருவென்ற முகம், சிலை மாதிரி உடம்பு வாகு, முக்கியமாய் அலாதி மார்பகங்கள். ஆபீஸிலிருந்து வந்ததும் தலைக்கு குளித்திருக்க வேண்டும். தலைமுடி விரிந்திருந்தது. நுனியில் ஈரம் சொட்டி கொண்டிருந்தது. சிவப்பில் சுங்கடி புடவை கட்டியிருந்தால் அன்னப்பட்சியாய் பார்டர். புடவை சந்திராவின் நினைவில் கோடு போட்டது. 2 மாதங்களுக்கு முன் மதுரைக்கு சென்றுவிட்டு திரும்பிய மூர்த்தியின் பெட்டியில் இந்த புடவை இருந்தது. ஃபைல்களை வைத்து அதை மறைப்பதற்குள் சந்திரா பார்த்து விட்டாள். புடவையா? ஏதுங்க? இதுவா? என் சிநேகிதன் ஒருத்தன் அவன் தங்கைக்காக அனுப்பியிருக்கிறான். ஓ, இவள்தான் அந்த தங்கையா?
யார் நீங்க? என்ன வேணும்? நளினி இத்தனை சின்ன வயதுக்காரியாக இருப்பாள் என்று எதிர்பார்க்காததும், இடுப்பில் அவள் உடுத்தியிருந்த புடவையின் பின்னணியில் ஒளிந்திருந்த பொய்யும் குருகுருவென உள்ளுக்குள் கோபத்தை சீண்டிவிட கஷ்டப்பட்டு சந்திரா நிதானத்துக்கு வந்தாள். நீங்க தான் நளினியா? ம். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாரு? முதல்ல அதை சொல்லுங்க. வாசல்ல நின்னுதான் பேசணுமா? விவரமா பேசத்தானே நான் வந்திருக்கேன். நளினி தோள்களை குலுக்கிக் கொண்டாள், திரும்பி நடந்தாள். கூடவே சென்ற சந்திராவை தத்தாரி பையனும் தொடர்ந்தான். கூடத்தில் இருந்த மோடாவை காட்டி உட்காருங்க என்றாள். சந்திரா அமர்ந்தாள். உள்ளறையிலிருந்து ஒரு நடுத்தர வயது மனிதரும் இன்னொரு விடலை பையனும் கூடத்துக்குள் வந்து எட்டி பார்த்தார்கள். யாரு நளினி இது? பெரியவர் கேள்விக்கு 15-16 வயதுள்ள அந்த தத்தாரி பையன் பதிலளித்தான். தெரியலப்பா, நளினிய பார்க்கணும்னு சொன்னாங்க. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் நீங்க? சந்திரா மோடாவின் விளிம்பை அழுந்த பிடித்து கொண்டாள். சந்திரா. எந்த சந்திரா? எங்கிருந்து வரீங்க? மாம்பலத்திலிருந்து. என்ன விஷயம்? சந்திரா கேள்வி கேட்கும் தகப்பனாரை தவிர்த்தாள். நளினியை ஏறிட்டாள். வந்து எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நளினி புருவங்களை சுருக்கினாள். உங்களை முன்ன பின்ன நான் பார்த்ததில்ல. என்கிட்ட தனியா பேச உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு? அதானே, நானும் தம்பிங்களும் இங்கத்தான் இருப்போம். உங்களுக்கு எது பேசணும்னாலும் எங்க முன்னாலேயே பேசலாம். நளினி அப்பாவுக்கு அடங்குன பொண்ணு. எனக்கு தெரியாம ரகசியமா அவ எதுவும் செய்யறதில்ல. தீர்மானமாக மனிதர் பேச அரை நிமிடம் தாமதித்து விட்டு மெதுவாக, நான் மிஸ்ஸஸ் மூர்த்தி என்றாள். சட்டென்று அந்த கூடத்தில் ஒரு இறுக்கம் இறங்கியது தெளிவானது. நகத்தை கடித்துக்கொண்டு அலட்சியத்துடன் நின்ற நளினி நிமிர்ந்தாள். அப்பங்காரன் அவசரமாக ஒரு சார்மினாரை பற்ற வைத்துக் கொண்டார். தம்பிகள் கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்தார்கள். கைகளை தேய்த்து விட்டுக் கொண்டார்கள். சரி, நீங்க மிஸ்ஸஸ் மூர்த்தியா இருந்தா எங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க? சிகரெட்டை 2 தரம் இழுத்து அதட்டலாய் தகப்பனார் கேட்க, சந்திரா அவருக்கு பதில் சொல்ல மறுக்கும் வகையில் கம்மென்று இருந்தாள். சொல்லுங்க, அப்பா கேட்கறது காதுல விழல. கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்க? சும்மாவா? இவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகவா? பஜாரித்தனமாக வெட்கப்படாமல் நாணாமல் நளினி பேச, இனியும் தயங்குவதில் அர்த்தமில்லை என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சந்திரா கேட்டாள். உங்களுக்கும் என் புருஷனுக்கும் தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி. அவளை முடிக்க விடாமல் நளினியின் அப்பா குறுக்கிட்டார். ஆமா, இருக்குன்னு சொன்னா என்ன செய்யறதா உத்தேசம்? ஒரு தகப்பனாருக்கு எதிரில் பெண்ணிடம் இது விஷயமாக பேசுவதற்கு கூசின சந்திரா அவரே சம்பாஷணையில் பங்கு கொண்டு ஆமா அதுக்கு என்ன என்றதும் ரொம்பவும் அருவருத்து போனாள். சொல்லுங்க, அப்பா கேக்குறாரே. இந்த மாதிரி குறுக்கு கேள்வி கேட்காம நேரடியா பேசினா தேவல. சரி, பேசுறேன். உங்க புருஷன் என்னோட பழகிட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம்? வெட்கம் இல்லாமல் பளிச்சென்று அவள் பேசுவதை கேட்க சகிக்காமல் சந்திரா தலையை குனிந்து கொண்டாள். இப்ப சொல்லுங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? ஏண்டி என் புருஷனோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கவா? அப்படி கேட்டீங்கன்னா அது ஏன் இஷ்டம். விருப்பமான உன் புருஷனை கண்டிச்சு வைன்னு சொல்லுவேன். அப்புறம் ஊரை கூட்டி ரகலை பண்ணுவேன். ஆபீஸ்ல புகார் சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா தாராளமா சொல்லுங்க. என் மானத்தோட உங்க புருஷ மானமும் சேர்ந்துதான் போகும். அப்புறம் ஆள் வச்சு மிரட்டுவேன். என்கிட்ட பணங்காசு இருக்குன்னு பயமுறுத்துனீங்கன்னா அந்த சலசலப்புக்கு அஞ்சுற பணங்காட்டு நரி நான் இல்ல. ஆனதை பாத்துக்கங்கன்னு சொல்லுவேன். என்ன, போதுமா? மேலே எதுவுமே கேட்க விருப்பமில்லாதவள் போல சந்திரா காதுகளை மூடிக்கொண்டாள். 2 நிமிடங்கள் கழித்து நிதானமாய் பேசினாள். நீ சொன்ன எதையுமே கேட்க நான் இங்க வரல நளினி. அப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். உன் பேச்ச நம்ப மாட்டேன் என்பது போல் நளினி கூர்ந்து பார்த்தாள். என்ன பேசணும்? சொல்றேன், சொல்லத்தானே வீடு தேடி இந்த நேரத்துல வந்திருக்கேன். ஆனா இப்படி ஆம்பளைங்க முன்னால நீ பேசுற மாதிரி என்னால வெளிப்படையா பேச முடியாது. எனக்கு உன்னோட தனியா பேசணும். நான் பேசி முடிச்சப்புறம் எல்லாம் நல்லதுக்கு தான் நீயே புரிஞ்சுப்ப. தனியா என் மக கிட்ட என்ன பேசணும்னு தவிக்கிறீங்க? 1000-2000 அவட்ட கொடுத்து விலகிக்க, என் புருஷனை விட்டுடுன்னு கேட்க போறீங்களா? அந்த பேச்செல்லாம் இங்க வேணாம். ஆமா, சொல்லிட்டேன். வீட்டுல நீங்க அவருக்கு நிம்மதி கொடுக்காம இருக்கீங்க. அவரு பாவம் நளினி கிட்டையாவது ஏதோ அல்ப சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அதையும் கெடுக்கணுமா? நீங்கள்லாம் பொம்பளை தானா? தாலி கட்டிக்கிட்டு உன் புருஷனோட சந்தோஷம் எதுன்னு புரியல? பெருசா அடுத்தவங்க கிட்ட பேச வந்துட்டீங்க. பெண் தவறு செய்வதற்கு உடந்தையாய் இருப்பதும் அல்லாமல் அவள் சம்பாதிக்கும் பணத்தில் வெட்கம் மானமில்லாமல் குந்தி சாப்பிடுவதோடு தங்கள் செய்கையை நியாயப்படுத்தி வெகு இயல்பாக அடாவடித்தனத்துடன் அவர் பேசுவது சந்திராவினுள் கோபம், எரிச்சல், வியப்பை சேர்ந்தே எழுப்பியது. இவருக்கு என்ன பதில் சொல்வதென்று யோசிக்கையிலேயே, இருங்கப்பா, இவங்க அப்படி என்னதான் சொல்லிடுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று நளினி, வாங்க உள்ளறைக்கு போய் பேசலாம் என்று சொல்லி நடந்தாள். படுக்கையறை கந்தரகோலமாக கிடந்தது. படுக்கைகள், விரிப்புகள், தலைகாணிகள் ஒரு பக்கம் தாறுமாறாய் கிடந்தன.
மூலையில் குப்பையாய் பேப்பர், புஸ்தகங்கள். ஜன்னல் விளிம்பில் தான் அமர்ந்து கொண்டு கட்டிலை காட்டி உட்காருங்க என்றாள் நளினி. கட்டிலில் இருந்து பார்க்கும்போது ஜன்னல் வழியாக வீட்டின் சந்து பக்கம் தெளிவாக தெரிந்தது. 4 பையன்கள் கட்டை ஒன்றை வைத்துக்கொண்டு கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் ஏரோப்ளேன் பாண்டியில் கண்ணை மூடிக்கொண்டு கட்டம் கட்டமாய் தாண்டி குதித்து பக்கத்தில் இருந்தவளிடம் ரைட்டா ரைட்டா என்று கேட்டாள். வீடு திரும்பிவிட்ட சிட்டுக்குருவிகள் ஜன்னல் கதவில் உட்கார்ந்து காச் காச் என்று கத்தின. சொல்லுங்க. சந்திரா திரும்பினாள். நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு நீ வெளிப்படையா பதில் சொல்லணும். ஓ நல்லதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை நீ நம்பணும். உனக்கு என் வீட்டுக்காரர் மேல நிஜமாவே அன்பு இருக்கா? இல்ல இப்போதைக்கு ஒரு துணை தேவைன்னு நீ இருக்கியா? இப்படி பச்சையா கேட்கறதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இந்த கேள்வி அவசியமா இருக்கு. என்ன நல்ல முடிவு? முதல்ல நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. நளினி ஈரத்தலையை உதறினாள், பின்னினாள், அவிழ்த்தாள். மூர்த்திய நான் மனசார விரும்புறேன், அதான் உண்மை. அவர் அவர் அந்த அளவுக்கு ஒண்ணு விரும்புறாரா? என்ன கேள்வின்னு இப்படி கேக்குறீங்க? விருப்பம் இல்லாமலையா இத்தனை தூரத்துக்கு விஷயம் வளர்ந்துருக்கு? நான் அவருடைய மனைவி. நானே அவரை பத்தி இப்படி பேசுறது தப்புதான். ஆனா உண்மையை ஒப்புக்கிட்டு தானே ஆகணும். அவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருந்திருக்கு. அது உனக்கு தெரியுமா? நளினி ஒருவித சீற்றத்துடன் நிமிர்ந்தாள். தெரியும். ஆனா என்னோட இருக்க துவங்கினப்புறம் அவர் வேற எந்த பொண்ணையும் நிமிர்ந்து பாக்குறது இல்ல. ஏன் உண்மையை சொல்லணும்னா அவர் உங்ககிட்ட இருந்து கூட தள்ளி இருக்கிறதா தானே சொல்லியிருக்கிறாரு. அது உண்மைதானே? அந்த எரிச்சலிலும் சந்திராவுக்கு சிரிப்பு வந்தது. அப்படியா சொல்லியிருக்கிறாரு அந்த மனுஷன்? என்ன சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. இப்ப நான் கேட்க போறது உனக்கு அதிர்ச்சியை தரலாம். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நேர்மையான பதில சொல்லு. நீ என் புருஷனை கட்டிக்க தயாரா? என்னது? ஆமா, 2ஆம் தரமா உன்னை அவருக்கு கட்டி வைக்க நான் முனைஞ்சா அதுக்கு நீ சரின்னு சொல்லுவியா? தன் காதுகளை நம்ப முடியாதவளாய் நளினி திரு திருவென விழித்தாள். நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல விளையாடுறீங்களா? இதுல என்ன விளையாட்டு? நீயும் நானும் குழந்தைங்களா விளையாடுறதுக்கு? எதனால இந்த முடிவுக்கு வந்தீங்க? எனக்கு வர வர உடம்புக்கு முடியல. அவங்கள சரியா கவனிச்சுக்க முடியறதில்ல. அதான். இதான் காரணமா? நீங்க சொல்றத நம்ப முடியலையே என்ற தோரணையில் அவள் கேட்கவும் சந்திரா அவசரமாக பேசினாள். என்ன இருந்தாலும் நீயும் ஒரு பொண்ணு. உன் வாழ்க்கை அநியாயமா என் புருஷனால சீரழிஞ்சு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இதுக்கு முன்னால அவர் எத்தனையோ பெண்களோட தொடர்பு வச்சிருந்தாலும் உன்கிட்ட இருக்கிற தீவிரத்தோட வேற யார்கிட்டையும் பழகுனது இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. 1000 தான் இருந்தாலும் நான் அவர் மனைவி. அவரோட சந்தோஷம் துக்கத்துல பங்கெடுக்க வேண்டியவ. உன் மூலமா அவருக்கு தனி மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா அதை நான் கெடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதும் முக்கியமான காரணம் தான். நாளைக்கு இவர் உன்னை விட்டுட்டு போயிட்டா ஓங்கதி. இன்னொருத்தன் உன்னை கட்டிக்க சம்மதிப்பானா? கழுத்துல தாலின்னு ஒன்னு ஏறிடுச்சுன்னா அப்புறம் யார் உன்னை என்ன செய்ய முடியும்? நீ நம்புவியோ மாட்டியோ, இதான் அசலான காரணம். நானும் ஒரு பொண்ணு. உன் கஷ்டம் எனக்கு கூட புரியாட்டி எப்படி? நீளமாய் சந்திரா பேசி நிறுத்தவும் இன்னும் நம்பிக்கைப்படாதது போல் நளினி திருதிருத்தாள். எழுந்து கிட்டத்தில் வந்தாள். நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா? மூர்த்திட்ட பேசிட்டீங்களா? இன்னும் இல்ல. உன் சம்மதத்தை வாங்கிக்கிட்டு தான். அவர் சம்மதிக்கலன்னா? கண்டிப்பா சம்மதிப்பாரு. சம்மதிக்க வச்சிருவேன். முதல்ல உன் முடிவை சொல்லு. நளினி நகத்தை கடித்தாள். யோசனை பண்ணினாள். நடுநடுவே பீறிட்டு கொண்ட சந்தோஷத்தை தாங்க இயலாதவள் மாதிரி சிரித்து கொண்டாள். இப்படி கேப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கல. உடனே இதுக்கு எப்படி பதில் சொல்றது? எங்க அப்பாட்ட பேசணும். கொஞ்சம் இருக்கீங்களா? அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். புறப்பட்டவளை சந்திரா தடுத்தாள். உடனே சொல்லணும் இல்ல. நான் போயிட்டு நாளைக்கு வரேன். நீ உன் அப்பாவோட கலந்து பேசிட்டு நல்லதா ஒரு முடிவை சொல்லு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, வீட்டுல தானே இருப்ப. 10 மணி சுமாருக்கு வரவா? அன்று அத்துடன் விடை பெற்று கொண்டு மறுநாள் சொன்னபடி காலை 10 மணிக்கெல்லாம் சந்திரா மீண்டும் அவள் வீட்டுக்கு வந்தாள். நளினியும் அவள் தந்தை சிதம்பரமும் வாசலையே நின்று வாங்க என்று வரவேற்றனர். அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் வெளிப்படையாய் தெரிந்தது. அவளை உட்கார சொல்லிவிட்டு சிதம்பரம் தானும் அமர்ந்தார். நளினி எல்லா விவரமும் சொன்னா நீங்க யோசனை பண்ணிட்டு சுயபுத்தியோட தானே பேசுறீங்க? சந்திரா சிரிக்க முயன்றாள். எதுக்கா கேக்குறேன்னா, நாளைக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க பின்வாங்க கூடாது. பயப்படாதீங்க. நான் சொன்னா சொன்னதுதான். வந்து நீங்களே முன்னால் நின்று கல்யாணத்தை நடத்துவீங்கன்னு நான் சொல்றீங்க? ஆமா. இதுக்கு உங்க வீட்டுல பெரியவங்க ஒத்துப்பாங்களா? எங்க வீட்டுல நான் தான் பெரியவ. உங்க குழந்தைங்க? போக போக அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன். கல்யாணம் கட்டி ஒரே வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா திட்டமா? சந்திரா யோசித்தாள். எதுக்கா கேக்குறேன்னா, நானும் தம்பிகளும் நளினி கூட தான் இருப்போம். எங்களை விட்டா அவளுக்கு யாரு? நாங்க தானே துணை. அதனால துவக்கத்துல இருந்தே நாங்க தனி குடித்தனமா இருக்கத்தான் விரும்புறோம். வச்சிடலாம். சொல்றேன்னு தப்பா எடுக்கப்படாது. மூர்த்தியோட சம்பளத்துல சரி பாதி நளினி கைக்கு வந்துடணும். அவளுக்கும் உரிமை இருக்குல்ல.
தூ என்று துப்ப எழுந்த ஆத்திரத்தை சந்திரா அடக்கி கொண்டாள். தாராளமா. அப்புறம் நீங்களோ உங்க பசங்களோ தகராறு பண்ணக்கூடாதுங்க. மாட்டோம். சிதம்பரம் பெரிதாய் சிரித்தார். கல்யாணத்தை எப்போ எங்க வச்சுக்க உத்தேசம்? சந்திரா எழுந்தாள். கூடிய சீக்கிரமே நடத்திடலாம். அவர் வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு முதல் முகூர்த்தத்திலேயே வச்சிடலாம். ஆனா ஒண்ணு, அவர்கிட்ட இது விவரமா நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க யாரும் எதுவும் பேசிட வேணாம் என்ன? காது வரை இழித்து, அதுக்கு என்னங்க உங்க இஷ்டம், உங்க விருப்பம் தான் எங்க விருப்பமோ என்று பூம்பூம் மாடு கணக்காய் அவர் தலையாட்ட அவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு சந்திரா வெளியில் வந்தாள். டெல்லியில் இருந்து திரும்பிய கையோடு அவசரமாய் குளித்து தயாராகி பிரீஃப்கேஸை தூக்கி கொண்டு முக்கியமான வேலை இருக்கு, கவனிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி மூர்த்தி புறப்பட்டதுமே எதற்காக வெந்நீரை காலில் ஊற்றிக்கொண்டு இந்த ஓட்டம் ஓடுகிறார் என்பதை சந்திராவால் யூகிக்கவே முடிந்தது. கணவன் குளித்த நாழிகையில் பெட்டியை திறந்து அதன் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கோட்டா புடவை, சென்ட் பாட்டில், 2 லக்னோ ஜிப்பாக்களை பார்த்து விட்டிருந்தவளுக்கு இரண்டும் 4 என்று கணக்கு போடுவது எளிதாக இருந்தது. நளினிக்கு புடவையும் சென்ட்டும், அப்பாவை திருப்தி பண்ண தம் தம்பிகளுக்கு ஜிப்பா. சொந்த பெண்களுக்கும் பிள்ளைக்கும் தாலி கட்டின பொண்டாட்டிக்கும் என ஒரு துரும்பு வாங்கி வர வக்கில்லாத மனிதர் வைப்பாட்டியை விழுந்து விழுந்து சாமான்களால் அர்ச்சிப்பது வேடிக்கையாக இருந்தது. நிஜமாகவே நளினி மேல் அத்தனை அன்பா? இல்லை, சாமான்களை கொடுத்து தாஜா பண்ணிக்கொள்ளும் உத்தியா? 10 நாட்கள் போல ஊரில் இல்லாமல் இருந்தவர் நீயும் குழந்தைங்களும் சௌக்கியமா, முக்கியமான சமாச்சாரம் ஏதும் உண்டா என்று கேட்காதது கூட பெரிய குறையாக தோன்றாவிடனும் இப்படி அடித்து பிடித்து கொண்டு அவளை காண ஓடுவது எரிச்சலை தர கஷ்டப்பட்டு அந்த சீற்றத்தை சந்திரா அடக்கினாள். வேண்டாம், இந்த எரிச்சலும் கோவமும் இப்போ வேண்டாம். இவர் குணம்தான் அப்பட்டமா விளங்கிட்டதே. இனி வருத்தப்படுறதுனால ஆக போறது என்ன? நிதானம் இழப்பதால் சாதிக்க போறது என்ன? ஒன்னும் இல்ல. இவர் போக்குப்படியே விட்டு பிடிக்கிறது தான் இன்னைக்கு முக்கியம். போய் அவளை அனுபவித்து விட்டு வரட்டும். சந்தோஷமாக திருப்தியாக இவர் இன்று இருப்பது அவசியம். எங்கள் எதிர்காலத்துக்காக நான் போட நினைக்கும் அஸ்திவாரம் இன்று நல்ல விதமாக உருவாக வேண்டும். போய் வரட்டும். பல்லை கடித்து கொண்டு தன்னை எதுவும் பாதிக்காத தோற்றத்துடன் நாள் முழுவதும் சந்திரா வளைய வந்தாள். அப்பா எங்கம்மா 2 நிமிஷம் பேசாம எங்க போயிட்டாரு? மல்லிகா ஆதங்கத்துடன் கேட்டபோது புன்னகை பூத்தாள். பாவம் அப்பா, அவருக்கு 1000 வேலை. வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாதபடி உடனே போயிட்டாரு. சாயங்காலமாவது பொழுதோடு வந்து படுத்தாருன்னா தேவல. கரிசனத்துடன் அம்மா பேசுவதை கேட்டு மனோகர் அலட்சியத்துடன் சிரித்தான். வேலையா? கவர்மெண்ட் ஹாலிடேயான இன்னைக்கு கூடவா? அப்படின்னா பாவம்தான், ரொம்ப பாவம்தான். அவன் குரலில் நம்பிக்கையின்மையும் சீண்டலும் கலந்திருப்பதாக தோன்ற பேச்சை மாற்ற, அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டனே என்று சொல்லிக்கொண்டே சந்திரா உள்ளே போனாள். 7 மணி சுமாருக்கு மூர்த்தி திரும்பி வந்தார். அவருக்கு பிடித்தமான விதத்தில் பிரிண்டட் சில்க் உடுத்தி மல்லிகை வைத்து சந்திரா நின்றிருந்ததாலோ என்னவோ அதிசயமாய் வாயை திறக்காமல் பூரிக்கிழங்கை தின்று மோரை குடித்து எழுந்தார். வழக்கமாக 10 மணி அடித்தும் மாடிக்கு போக யோசிக்கும் சந்திரா அன்று 9:30க்கே வேலையை முடித்துக்கொண்டு மேலே சென்றாள். பூவும் பவுடர் மணமுமாய் சீக்கிரமே வந்து நின்ற மனைவியை பார்த்ததும் மூர்த்தி கண்களை அகல விரித்தார். இங்கு வா, என்ன இன்னைக்கு ரொம்பத்தான் புதுசா நைஸ் பண்ற? சந்திரா சிரித்தாள். 10 நாளா ஊர்ல இல்லாம இருந்ததுல உங்க கண்ணுக்கு எல்லாமே புதுசா தெரியுதோ என்னமோ. மூர்த்தி அருகில் வந்து முரட்டுத்தனத்துடன் அவளை அணைத்தார். தினமும் நீ இப்படி இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ தான் கிழவி வேஷம் போடுறிய. கிழவி அனுப்புறம் குமரி வேஷம் போடுறது நியாயமாங்க? கிழவியா? நீயா? யார் சொன்னது? சாட்டையா காலும் கையும் உடம்பும். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறதா இல்ல. என் தள்ளாமை எனக்கு தானே புரியுது. பெரிய கிழவி இவ தள்ளாமைய பத்தி பேச. 10-15 நிமிடங்களில் திருப்தியுடன் ஒரு கழித்து படுத்து மூர்த்தி தூங்க ஆரம்பிக்க அவரை நெருங்கி மெல்ல சந்திரா என்னங்க என்றாள். பதில் வராமல் இருக்க இன்னும் கிட்டத்தில் சாய்ந்து தோளை தடவி மீண்டும் என்னங்க என்றாள். மூர்த்தி கை நீட்டி அவளை சேர்த்து அணைத்து கொண்டார். பிறகு தூக்க கலக்கம் விரவிய குரலில் என்னாச்சு உனக்கு இன்னைக்கு என்றார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. மூர்த்தி கண்களை திறக்கவில்லை. காலையில பேசிக்கலாம், இப்ப ரொம்ப அசதியா இருக்கு, 10 நாளா எக்கச்சக்க வேலை. அரை நிமிடம் தாமதித்து விட்டு கிசுகிசுப்பான குரலில் சந்திரா பேசினாள். நளினிய பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டா தேவலன்னு நினைச்சேன். மூர்த்தியிடம் அவள் எதிர்பார்த்த மாற்றம் உடனே தெரிந்தது. சரக்கென்று எழுந்து உட்கார்ந்தார், விழித்தார். எந்த நளினி? உங்க செக்ரட்டரி நளினி. மூர்த்தி வேகமாக பெட்ஷீட்டை உதறிவிட்டு எழுந்தார். பாத்ரூம் போய்விட்டு திரும்ப படுக்கையில் வந்து உட்கார்ந்தார். சோ உனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதானே? என்ன செய்யறதா உத்தேசம்? பல வருடங்களுக்கு முன் மற்ற பெண்களோடு தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்து கேள்வி கேட்டால் அழுது உருகியதை போல் இன்று கணவர் நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காததால்
இந்த விரைப்பான கேள்வியால் சந்திரா அடிபட்டு போகவில்லை. ஏற்கனவே ஒத்திகை பார்த்து கொண்டிருந்த தினுசில் மெதுவாக சிரித்தாள். சற்றே முன்னால் சாய்ந்து அவரது மார்பு ரூபங்களை நுனிவிரலால் திருகினாள். நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முறுக்கிக்கிட்டு பேசுறீங்க? இந்த சிரிப்பும் சாயலும் பேச்சும் மூர்த்திக்கு புதுசு, ரொம்ப புதுசு. என்னாச்சு இவளுக்கு என்ற நினைப்புடன், கோவம் இல்லையா அவனுக்கு என்றார். எதுக்கு? நளினி கிட்ட நான். சந்திரா பெரிதாய் பெருமூச்சு விட்டாள். பழி என்கிட்டே இருக்கிறப்போ உங்களையே நான் தப்பு சொன்னா எப்படிங்க? இப்போது மூர்த்தியின் குழப்பம் அதிகமானது. என்ன சொல்ற நீ? உங்க மனச, உங்க தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு நான் முழுமையா உங்களை திருப்தி செஞ்சிருக்கேன்? இளமையும் துடிப்பும் கூடியிருந்த அன்னைக்கே இல்ல, அப்புறம் இன்னைக்கு மட்டும் உங்களை குறை சொன்னா ஆச்சாங்க? மூர்த்தி அதிக ஆச்சரியத்துடன் மனைவியை ஏறிட்டார். 2 வார்த்தைகள் கூட சேர்ந்தா மாதிரி பேசாதவள் இன்று என்னென்னமோ நீள நீளமாய் சொல்கிறாள். பெருமூச்சு விடுகிறாள். எல்லாம் என்னாலதான் என்று வருந்துகிறாள். ஓ, என்னாச்சு இந்த 10 நாள்ல இவளுக்கு? எதனால இந்த மனமாற்றம்? நளினி சமாச்சாரம் கேள்விப்பட்டு சரி நீ நம்மள மாத்திக்கிட்டால் ஒழிய இவரை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறது கஷ்டம்னு பயந்துட்டாளோ? வீம்பாக இருக்காமல் ஒரு ஆணுடைய தேவைகளுக்கு தக்கப்படி வளைஞ்சு கொடுக்கறதா சரின்னு உணர்ந்துகிட்டாளோ? ஏதோ ஒண்ணு. எது எப்படியோ இப்போதைக்கு இவ இப்படி வாழை குழஞ்சுக்கிட்டு பேசுறத கேட்க நல்லா தான் இருக்கு. இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். பேசிய மனைவியின் தோள் மேல் கை போட்டு மூர்த்தி இழுத்தார். அட்டகாசமாக சிரித்தார். இத்தனை வருஷம் கழிச்சாவது உன் புருஷன் எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சுக்கிட்டியே, சந்தோஷம். இப்பத்தான் எனக்கும் அம்மாடின்னு இருக்கு. 2 நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு சந்திரா கேட்டாள். நளினி விவகாரம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நீங்க கேட்கவே இல்லையே. அடா ஆமா, சொல்லு, எப்படி தெரிஞ்சது? மனோகர் மூலமா. என்னது? ஆமாங்க, நம்ம பிள்ளைதான் சொன்னான். அவனுக்கு எப்படி தெரியும்? உங்க 2 பேரையும் ஹோட்டல்ல பார்த்திருக்கான். விசாரிச்சப்போ இப்படின்னு தெரிய வந்திருக்கு. பதறிக்கிட்டு என்னண்ட வந்து கத்துனான். கடவுளே! மூர்த்தி தலையில் கை வைத்து உட்கார்ந்தார். ஏன்டா கத்துற? அவர் தப்பா ஒன்னும் பண்ணிடல, எனக்கு தெரியாம எதுவும் செஞ்சிடல. அத்தனையும் எனக்கு தெரியும். என் அனுமதியோட தான் பழகுறாங்கன்னு சொன்னேன். நிஜமாவா? அப்படியா சொன்ன? அப்ப நான் பழைச்சேன். அவன் பதிலுக்கு என்ன சொன்னான்? என்ன சொல்லுவான்? ஷாக்காய் நின்னுட்டான். மெய்யாவான்னு திருப்பி திருப்பி கேட்டான். மெய்யாதான். எனக்கு வர வர உடம்பு முடியறதில்ல, அப்பப்போ ப்ரெஷர் வேற வருது. அந்த பொண்ணு நளினி ரொம்ப நல்லவ, ஏழை குடும்பம். அதனால அவளையே உங்க அப்பாவுக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்க நான் முடிவு பண்ண பிறந்தான் அவங்கள பழக அனுமதிச்சேன்னு பட்டுன்னு சொல்லிட்டேன். என்னது? மூர்த்தி அரண்டு போய் மனைவியை ஏறிட்டார். என்ன சொல்றோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இப்படியா உன் பிள்ளைகிட்ட சொன்ன? இதையே தான் சொன்னேன். எனக்கு என்ன பயம்? நடக்க போற விஷயம் தானே இது. என்னது? வாய் விட்டு திரும்ப மூர்த்தி கத்தினார். எதுக்காக இப்படி அரண்டு போறீங்க? நளினி நல்ல பொண்ணு. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிடித்த இருக்கிறது நிஜம்தானே? அப்புறம் என்னங்க? அதுக்காக நீ இருக்கிறப்போ, வயசுக்கு வந்த குழந்தைங்க இருக்கிறப்போ என்னாச்சு உனக்கு சந்திரா? மூளைகளை பராண்டிடுச்சா? சந்திரா எழுந்து ஜன்னலிடம் சென்று நின்று கொண்டாள். வெளியே திரிந்த இருட்டை பராக்கு பார்த்தாள். நானும் குழந்தைங்களும் இருக்கிறப்போ நீங்க அவகிட்ட தொடர்பு வச்சுக்கிறது நியாயம்னா இதுவும் சரிதாங்க. மூர்த்தி ஓங்கி தலையில் அடித்து கொண்டார். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் வளர்ற? நளினியோட தொடர்பை நான் விட்டுணும்னா வெளிப்படையா சொல்லிட வேண்டிதானே? எதுக்காக இப்படி நாடகம் ஆடுற? நாடகம் ஆடல, நாட்டியமும் ஆடல. உங்களுக்கும் அந்த நளினிக்கும் சத்தியமா நல்லதா பண்ணணும்னு நினைச்சுதான் பேசுறேன். கடவுளே கடவுளே, இவளுக்கு என்ன ஆச்சு? பதட்டப்படாம கேளுங்க. வர வர உங்களுக்கு எந்த விதத்திலையும் என்னால ஈடு கொடுக்க முடியல. இது உங்களுக்கே தெரியும். கள்ள தொடர்பா வச்சிருக்கிறத சட்டப்படி சரியானதா மாத்திக்குங்கன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு? அவளுடைய பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் மூர்த்தி அவஸ்தைப்பட்டார். விளையாடுறியா சந்திரா? சத்தியமா இல்லைங்க. அப்புறம் இதுல உனக்கு ஏன் இவ்வளவு சிரத்த? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பாங்க. தவிர அந்த பொண்ணு நளினி, அவளை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆயுசு பூரா உங்களுக்கு வெப்பாட்டியாவே அவ இருந்துட முடியுமா? இல்ல இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட முடியுமா? பாவங்க. அவளை நினைச்சிட்டா மனசெல்லாம் பரபரன்னு பறக்குது. அவளுக்கு ஒரு வழி பண்ணாட்டி அப்புறம் நானும் ஒரு பொண்ணா இருந்து என்ன லாபங்க? மூர்த்தி எழுந்து வந்து அவள் தோளை அழுந்த பற்றினார். விளையாடாத சந்திரா. என் பிள்ளைங்க மேல ஆணையா நான் விளையாடல. நிஜம்மா? இவள் சொல்வதை நம்பலாமா? கொடுக்கும் தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்பார்களே, அது மாதிரி ஒரு சிணுங்கல் கத்தல் இல்லாமல் நளினியை உங்களுக்கு கட்டி வைக்கிறேன் என்கிறாளே இவள். சுய உணர்வோடு தானே பேசுகிறாள். வேறு எதையாவது மனதில் திட்டம் வைத்துக் கொண்டு சொல்கிறாளோ? அப்படியானால் இவள் உள்நோக்கம் என்ன? மூர்த்திக்கு ஒன்றும் புரியவில்லை. பயமாக இருந்தது, குழப்பமாக இருந்தது. ஆனால் இத்தனையையும் மீறிக்கொண்டு அடிமனதில் ஜலஜலவென்று சந்தோஷமாகவும் இருந்தது. நளினி என் மனைவி. திருட்டுத்தனமாக 1 நிமிடம் 2 நிமிடம் என்று தொட்டு மகிழாமல்
தைரியமாய் மனைவி பட்டத்துடன் அவளோடு எப்போதும் சல்லாபிக்கலாம். நினைத்த போது நினைத்த இடத்தில் அந்த இளமையை அனுபவிக்கலாம். ஆஹா, நடக்குமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆசை காட்டி இவன் மோசம் செஞ்சிருவாளோ? அடங்கி இருந்த பயம் மீண்டும் தலை தூக்க சந்திரா பக்கம் திரும்பி, விளையாடாத என அவளும் சத்தியமா இல்ல என்றாள். மூர்த்தி கைகளை தேய்த்து கொண்டார், பரபரத்தார். அன்னிக்கு நீ இப்படி சொன்னதும் மனோ பதிலுக்கு என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லல, முறைச்சான். எதுவுமே பேசாம வேகமா வெளியே போயிட்டான். என் மேல அவனுக்கு கோவமா? அவன் கோவம் உங்களை என்ன பண்ணுங்க? நானே சரின்னு சொல்லிட்டப்போ அவனுக்கு என்ன? சின்ன பையன். சந்திரா கலங்காமல் கொள்ளாமல் அழுத்தம் திருத்தமாக பேச பேச, ஓ, இவள் பொய் சொல்லவில்லை, உண்மையாகவே என் சந்தோஷமான வாழ்க்கைக்காகத்தான் இத்தனை பேச்சு பேசுகிறாள் என்ற நம்பிக்கை சிறிது சிறிதாக எட்டி பார்க்க துவங்கியது. என்னவோ நினைச்சுக்கிட்டு நளினி இதுக்கு சம்மதிக்கணுமே என்று அவர் சொல்ல சந்திரா சிரித்தாள். சம்மதிச்சிட்டா கரும்பு தின்ன அவளுக்கு கசக்குமா? எப்படி தெரியும்? நானே அவகிட்ட பேசிட்டேன். என்னது? திரும்ப மூர்த்தி அதிர்ந்து போனார். எப்போ? மனோகர்கிட்ட இந்த மாதிரி சொன்னதுல இருந்து எனக்குள்ள ஒரு நெருடல். சொன்னதை செஞ்சு காட்டணும்னு ஆபீஸ்ல அவ அட்ரஸை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போனேன், பேசினேன், சம்மதிக்க வச்சேன். மூர்த்திக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. 25 வருடங்களாக முதுகெலும்பு இல்லாத பிராணி இவள் என்று நம்பியிருந்த மனைவி இன்று என்னென்னவோ தைரியமாய் சாதிக்க முயல்வதை நினைக்கையில் வியப்பு ஏகமாய் கூடி போனது. சொல்லுங்க, அப்ப நான் சொல்றதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்கல்ல? சொல்லுங்க. இதுல நீ காட்டுற சிரத்தைய நிஜமாவே என்னால நம்ப முடியல. உங்க சந்தோஷமும் ஒரு சின்ன பொண்ணோட நல்ல வாழ்க்கையும் முக்கியம்னு சொல்றது நம்பிக்கை தரலையா? அதுல சந்திரா ஆயாசத்துடன் எழுந்தாள். இதோட நான் பேச்ச விட்டுடுறேங்க. உங்களுக்கா எப்போ என் வார்த்தையில நம்பிக்கை வருதோ அப்ப நீங்களாவே வலிய இந்த பேச்சை எடுங்க. கோச்சுக்காத. விட்டுருங்க. இனிமே நான் இதை பத்தி பேச தயாரா இல்ல. நல்லது செய்ய முனைய கூட இது காலம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கண்களில் ஜலம் ததும்ப பேசிவிட்டு அவள் ஒரு பக்கமாய் உருக்களித்து படுத்து உறங்குவதாய் பாவனை செய்ய அவளை எழுப்ப மூர்த்தி எடுத்துக்கொண்ட அந்த எந்த முயற்சிக்கும் அன்று பலனில்லாமலேயே போயிற்று. சரியாக 2ஆம் நாள் மூர்த்தி அவள் வழிக்கு வந்தார். நளினியுடன் கலந்து பேசிவிட்டு இதில் தில்லுமுள்ளு எதுவும் இல்லை என்று தீர்மானமாய் புரிந்து கொண்ட பிறகு மனைவியிடம், உன் இஷ்டம், நான் குறுக்க நிக்க விரும்பல என்று ரொம்ப அடக்கத்துடன் பச்சை கொடி காட்ட மறுநாளே குழந்தைகளிடம் பக்குவமாய் விவரத்தை சந்திரா எடுத்துச் சொன்னாள். 4-5 நாட்களாய் அந்த வீட்டில் எதுவும் சரியாக இல்லை. பிள்ளையும் பெண்களும் பெற்றவர்களின் எதிரில் வரவே பிடிக்காத மாதிரி தங்கள் அறையோடு அறையாக கிடந்தார்கள். கல்லூரி, பள்ளிக்கு போக மறுத்தார்கள். வேளா வேளைக்கு சாப்பிட மறுத்தார்கள். படிக்க, குளிக்க, ஒரு வார்த்தை கேட்டால் பதில் சொல்லக்கூட மறுத்தார்கள். பெண்கள் இருவரும் சதா அழுது சிவந்த கண்களுடன் காட்சியளிக்க முகம் சட்டி போல ஆத்திரத்தால் பளபளக்க மனோகர் இறுகி கிடந்தான். அப்பாவை ஏறிட்டு பார்க்க கூசியவர்கள் அம்மாவிடம் ஏக கோபத்தில் இருந்தார்கள். பின்ன ஒரு தாய் சொல்லும் வார்த்தைகளையா அவள் சொன்னாள்? நான் சொல்றதை கேட்டு நீங்க 3 பேரும் அதிர்ச்சி அடையக்கூடாது. என் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை, அன்பு, மரியாதை எல்லாம் நிச்சயம் இருக்குன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையோட தான் இப்ப உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நான் சொல்றது, செய்ய போறது நிச்சயமா நம்ம அத்தனை பேரோட நன்மைக்கு தான். இதை நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும். மெதுவாய் ஓரொரு வார்த்தையாக அம்மா இத்தனாம் பெரிய பீடிகையுடன் அன்று மூவரையும் ஒன்றாக வைத்துக் கொண்டு பேசவும் என்ன ஏது என்று புரியாமல் அவர்கள் திகைத்தார்கள். மனோகருக்கு மட்டும் இந்த பேச்சு எது சம்பந்தப்பட்டது என்று புரிகிற மாதிரி இருந்தது. சந்திரா அவன் பக்கம் திரும்பினாள். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ ரொம்ப அடிபட்டு போவ மனோ. ஏதோட தொடர்பா இதை செய்ய முன் வந்தீங்கன்னு உன்னால யூகிக்க முடியலாம். கோவமோ ஆத்திரமோ வெறுப்போ எது உனக்குள்ள வெடிச்சாலும் தயவு பண்ணி உன்னை நீ அடக்கிக்கணும். வார்த்தைகளை தங்கைகளுக்கு முன்னால கொட்டிடக்கூடாது. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். எது பேசணும்னாலும் தனியா என்கிட்ட கேளு. தெரிஞ்ச வரைக்கும் விளக்க முயற்சிக்கிறேன். என்னப்பா? மனோகருக்கு இப்போது நிச்சயமாய் அம்மா எது சம்பந்தமாய் பேச போகிறாள் என்பது தெளிவானது. அதற்கு இத்தனை பலமான பீடிகை ஏன்? என்ன சொல்ல போகிறாள்? எது சொல்வதானாலும் என்னிடம் தனியாக கூறாமல் எதற்காக ஒன்றும் தெரியாத தங்கைகள் எதிரில் பேச்சை எடுத்திருக்கிறாள்? தன் சந்தேகத்தை அவன் வெளிப்படுத்தினான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுமா. அதை பத்தி அப்புறமா பேசிக்க கூடாதா? இப்போ இங்க நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் உங்க 3 பேரையும் ஒன்னா வச்சு பேசுறேன். மஞ்சு, மல்லிகா 2 பேரும் குழந்தைங்க இல்ல, விவரம் தெரிஞ்சவங்க. மல்லிகா வயசுல எனக்கு கல்யாணம் கூட நடந்துருச்சு. இருந்தாலுமா அவஸ்தப்படாம நான் என்ன சொல்றேன்னு கேளு மனோ. தொடங்கிவிட்டாளை தவிர நெஞ்சுக்குள் வெட்டுக்கிளிகள் பறக் பறக்கென்று தாவி குதிக்கவே செய்தன. பிடரியில் வியர்வை ஊறியது. கைவிரல்கள் சில்லிட்டு போயின. நளினியிடம் கணவரிடம் பேசிய நிமிடங்களை விட இப்போது அவளுக்கு எக்கச்சக்கமாய் தைரியம் தேவைப்பட்டது.
விஷயத்தை சொன்னதும் ஆவூ என்று கத்தி அமர்க்களம் பண்ண போறது நிச்சயம். நடக்க விட மாட்டோம் என்று சூளுரைத்துக் கொண்டு சீரப்போவது உண்மை. இந்த கத்தலுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் பயந்து கொண்டு சேதியை சொல்லாமல் மறைக்க முடியாது. இப்போது வெகுண்டாலும் நாளைக்கு என் முடிவை, தீர்ப்பை இவர்கள் ஆமோதிக்காமலா இருப்பார்கள்? ஏற்றுக்கொள்ளாமலா போய்விடுவார்கள்? வார்த்தைகளை தேடி பிடித்து வளவளவென இழுத்தடிக்காமல் கச்சிதமாய் விவரத்தை சந்திரா தெரிவித்ததும் அங்கு ஒரு பூகம்பம் தான் வெடித்தது. என்ன பேத்தல் இது என்று மனோகர் ஆக்ரோஷமாக கத்தினான். இதுக்கு நாங்க சம்மதிக்கவே மாட்டோம் என்று மஞ்சு உரக்க கூவினாள். எதுவும் சொல்ல தெரியாமல் அம்மா என்னம்மா இது என்று மல்லிகா புலம்பி அழுதாள். கட்டுப்படுத்திக்கங்க, நானே தைரியமா இதை ஏத்துக்கிட்டப்போ உங்களுக்கு என்ன? ஆரம்பத்துல நான் சொன்னதை நினைவுபடுத்திக்கங்க, எல்லாம் நல்லதுக்குத்தான்னு சமாதானம் படுத்திக்கங்க. சந்திரா கெஞ்சலாய் பேசியதை யாரும் காதில் வாங்கவில்லை. கடைசியில் விட்டனா பாருங்க, அந்த மனுஷனை வரட்டும், இன்னைக்கு 2ல 1 தீர்த்துடுறேன் என்று வெறித்தனமாய் மனோ உருமிய போது மட்டும் சந்திரா அவசரமாய் குறுக்கிட்டாள். 3 பேரும் நல்லா கேட்டுக்கங்க, இது உங்க அப்பா நான் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓரளவுக்கு மேல இது விஷயமா கோவப்பட்டு பேச உங்க யாருக்கும் உரிமை இல்லை. நான் செய்ய துணிஞ்சிருக்கிற காரியம் நம்ம குடும்பத்தோட நன்மைக்கு தாங்கிறத நம்ப முடிஞ்சா நம்புங்க, இல்லாட்டி வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. அப்பாட்ட மரியாதை குறைவா பேசுறதோ இல்ல 3ஆம் பேர் யார்கிட்டயாவது இதை பத்தி வருத்தப்பட்டுக்கிறதோ கூடாது. சத்தியமா கூடாது, சொல்லிட்டேன். நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கு முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. திட்டவட்டமாக அம்மா பேசிய பிறகு பிள்ளையும் பெண்களும் மனம் கசந்து போனார்கள். என்னாச்சு இந்த அம்மாவுக்கு? யாராவது மருந்து மாயம் வச்சுட்டாங்களா? மனோதத்துவ நிபுணர் யார்கிட்டயாவது அழிச்சிட்டு போலாமா? ஐயோ, என்ன செய்யலாம்? இரவு முழுவதும் தங்களுக்குள்ளே குசுகுசுத்து அல்லாடி பெண்கள் தவித்தார்கள். மனோகர் மட்டும் தைரியமாய் அம்மா தனியாக இருந்தபோது இது பற்றி திரும்ப பேச்செடுத்தான். நான் சொன்ன விவரத்தை வச்சுக்கிட்டா இந்த முடிவுக்கு வந்தீங்கம்மா? வேற வழி தோணாம விரக்தி அடைஞ்சு போய் இந்த தீர்மானத்தை செஞ்சீங்களா? சொல்லுங்க, அப்பா முரண்டு பிடிக்கிறாரா? அவளை கட்டிப்பேன்னு பிடிவாதம் பண்றாரா? தயவு பண்ணி சொல்லுங்கம்மா. உங்களை மிரட்டி பண்ணிய வச்சாரா? நான் ஒருத்த மலை மாதிரி இருக்கிறப்போ நீங்க ஏமா அடங்கி போனோம்? அவரை ஓட ஓட விரட்ட என்னால முடியுமா? சரின்னு சொல்லுங்க, பாக்கிய நான் கவனிச்சுக்கிறேன். நல்ல விதமா ஒரு வழி பண்றேன்னு அன்னைக்கு சொல்லிட்டு இப்போ உங்க தலையில நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிறீங்களம்மா. கையை பற்றி கொண்டு கெஞ்சலாய் மகன் பேசிய போது சந்திராவும் உணர்ச்சி வயப்பட்டு போனாள். நான் என்னன்னு சொல்லுவேன் மனோ, என்ன 100 கேள்வி கேட்டு கொடையாதே, ஏன்? எல்லாம் நல்லதுக்கு தான்ப்பா, என்ன நம்பு என்று மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி அலற்றினாள். நல்லதா இந்த காரியமா? இல்ல, நிச்சயமா இல்ல. நீங்க எதையோ என்னண்ட மறைக்கிறீங்க. எதையும் மறைக்கல. முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் ஒன்ன வச்சுக்கிட்டே அத்தனையும் தெளிவாக்கிடுறேன். சத்தியமா என்ன நம்பு மனோ. தலைப்பால் வாயை பொத்திக் கொண்டு அவள் அழ, அதன் பின் அவளிடம் மனோகர் இந்த பேச்சை எடுக்கவில்லை. ஆனால் என்ன யோசித்தும் அம்மாவின் அடிப்படை நோக்கம் புரியாமல் போனதால் எதுவும் பேச செய்ய தோன்றாமல் இறுகித்தான் போனான். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியும் அப்படியுமாக அடுத்து வந்த 10 நாட்களில் செய்தி வெளியில் பரவியது. என்ன அசிங்கம் இது, என்ன கூத்து இது? இந்த சந்திராவுக்கு பிரமை பிடித்து போய்விட்டதா? மூர்த்திக்குத்தான் மூளை எங்கே போயிற்று? ராஜாத்தி மாதிரி மனைவி, லட்டு லட்டாய் குழந்தைகள். கடவுளே, அசிங்கம், மகா அசிங்கம், அக்கிரமம். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அல்லு அசலில் ஆபீஸில் என்று ஓரிடம் விடாமல் வாய் ஓயாமல் பழித்தார்கள். எதற்கும் சந்திரா கலக்கத்தோடு இல்லாமல் கூடுமான வரையில் யாருடைய உதவியையும் நாடாமல் தனக்கு தெரிந்த வகையில் கல்யாண ஏற்பாடுகளை எளிமையாய் செய்யவே துவங்கினாள். வாசலில் வண்டி ஒன்று வந்து நிற்கும் சத்தம், தொடர்ந்து கேட் திறக்கப்படும் ஓசை. யார் வருகிறார்கள்? யோசித்துக் கொண்டே வாசலுக்கு போன சந்திரா லேசாக திடுக்கிட்டு போனாள். மூர்த்தியின் அண்ணன் சுந்தரம், வடக்கே வேலையாயிருப்பவர். திடுமென அவர் எங்கே இருந்து முளைத்தார்? டாக்ஸிக்கு அந்த பக்கமாய் நின்று மீட்டர் பார்த்து பணம் கொடுத்துவிட்டு சின்ன பெட்டி ஒன்றுடன் கேட்டை நோக்கி நடந்து வரும் மனோகரை பார்த்ததும் ஓஹோ என்று காரணம் புரிந்து போயிற்று. இவன் வேலையா இது? எங்கோ இருப்பவரை அவசரமாய் வரவழைத்திருப்பது இவன் காரியம்தானா? இல்லாவிட்டால் இவர் வருவது தெரிந்து ஸ்டேஷனுக்கு போய் அழைத்து வருவது எப்படி சாத்தியம்? எதற்கு வரவழைத்திருக்கிறான்? சந்திராவுக்கு திடீரென்று ரொம்ப பயமாக இருந்தது. இவரை எப்படி சமாளிக்க போகிறோம் என்று கவலையாக இருந்தது. வாசல் படி ஏறியவரை ஏறிட்டு வாங்க என்றாள் மெல்லிய குரலில். அண்ணி, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? பார்த்து ரொம்ப நாளாச்சு, இப்பதான் வரீங்களா? மெட்ராஸ்ல ஏதாவது வேலையா? புன்னகைக்க முயன்றாள். முகத்தில் பூத்த வியர்வை துளிகளை தலைப்பால் ஒற்றி துடைத்தாள். சுந்தரம் பதில் பேச துவங்கும் முன் பெட்டியோடு பின்னே வந்த மனோகர் நிலைமையை சமாளித்தான். வாங்க பெரியப்பா, உள்ள போய் விவரமா பேசலாம் வாங்க. மனோகர் அம்மாவின் பார்வையை தவிர்ப்பது போல பெரியப்பாவுடன் பேசிக்கொண்டே கூடத்துக்குள் நுழைந்தான். உங்க பெட்டியை என் அறையில வைக்கிறேன் பெரியப்பா, உங்களுக்கு வசதியா இருக்கும்.
அவன் தன் அறைக்குள் சென்று விட தனியாய் சந்திராவுடன் சுந்தரம் நின்றார். உட்காருங்க. அமர்ந்தார். ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? ஆ. காஃபி சாப்பிட்றீங்களா? வேணாம், இப்பதான் சாப்பிட்டோம். அறையிலிருந்து வெளிப்பட்ட மனோகர், ஆமாம்மா, வர்ற வழியில ஹோட்டல்ல டிஃபன் காஃபி சாப்பிட்டு தான் வரோம் என்றான். மூர்த்தி எங்க? அவரு ஆபீஸ் போய் 1/2 மணி ஆகுது. ஏம்மா, இன்னைக்கு அப்பா ரொம்ப சுருக்க போயிட்டாரு. வேலை இருக்குன்னாரு. இப்போது என்ன செய்வது என்கிற கேள்வியுடன் மனோகர் சுந்தரத்தை ஏறிட்டான். நீங்க குளிக்கிறீங்களா பெரியப்பா? களைப்பா இருப்பீங்க. எது பேசணும்னாலும் அப்புறம் பேசிக்கலாமே. சுந்தரம் எழுந்தார். உள்ளே சென்று பெட்டியிலிருந்து துண்டு சோப்பை எடுத்துக்கொண்டு குளிக்க போனார். அவர் அந்த பக்கமாய் சென்றதும் சந்திரா மகனை விரித்தாள். உன் வேலை தானே இது? எது? இவரை வரவழைச்சிருக்கிறது. சில கணங்களுக்கு பதில் சொல்லாமல் இருந்துவிட்டு மனோகர் ஆம் என்று தலையாட்டினான். எதுக்கு மனோ? என்ன எதுக்கு? இவரை இப்ப எதுக்காக வரவழைச்சிருக்க? காரணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டே ஏமா கேக்குறீங்க? சரி, தெரியும். இப்ப இவரால இங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? பெரியவரா புத்தி சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். என்ன அக்கிரமம் இதுன்னு அதட்ட முடியும்னு? நம்ம 2 குடும்பத்துக்கும் நெருக்கமா தொடர்பு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் யோசிச்சு பார்த்த வரைக்கும் எனக்கு இவரை விட்டா பெரியவரா வேற யாரும் தோணல. தந்தி அடிச்சியா? இல்ல, என் சிநேகிதன் வீட்டுல இருந்து அவர் ஆபீஸுக்கு போன் பண்ணி பேசி விவரம் சொன்னேன். எப்போ? 4 நாள் முன்னால. என்னன்னு சொன்ன? எங்க அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அம்மாவுக்கு மூளை சரியில்லை. உடனே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுக்குன்னு கேட்டேன். சந்திரா கண்களை மூடிக்கொண்டாள். பெரியவரை என்ன காரணம் சொல்லி சமாதானப்படுத்துவது என்ற நினைப்பு அவளை ஏகமாய் பயமுறுத்தியது. இந்த மனோகர் ஏன் அவசரப்பட்டு விட்டான் என்ற கோபம் எழுந்தது. கூடவே நல்ல வேளை கணவரும் பெண்களும் வீட்டில் இல்லை என்ற நிம்மதியும் உண்டாயிற்று. பிள்ளையிடம் பேச அவள் வாயை திறந்த நிமிடத்தில் சுந்தரம் குளித்துவிட்டு ஈரத்தலையோடு வந்தார். உள்ளே சென்று தலைபாரி சட்டை அணிந்த பெண் கூடத்தில் வந்து உட்கார்ந்தார். நின்று கொண்டிருந்த மனோகர் தானும் அமர்ந்துவிட்டு உட்காரம்மா என்றான் தாயிடம். சந்திரா உட்காரவில்லை. மின்விசிறியை சுழல விட்டுவிட்டு ஓரமாய் நின்று கொண்டாள். சுந்தரம் துண்டினால் முகத்தை துடைத்துக் கொண்டார். தன் அளவுக்கு படிக்காத நல்ல வேலை பார்க்காத அண்ணன் என்று ஆரம்பத்திலிருந்தே சுந்தரத்தை கண்டால் மூர்த்திக்கு பிடிக்காதுதான். அதுவும் பணக்கார இடத்தில் சம்பந்தம் வைத்துக் கொண்ட பிறகு அண்ணன் அவர் குடும்பத்தார் தன்னோடு உறவு கொண்டாடுவதை மூர்த்தி அறவே வெறுத்ததை சுந்தரத்தால் புரிந்து கொள்ளவே முடிந்தது. இந்த திமிரோடு தம்பியின் குடி கூத்தியால் பழக்கமும் சுந்தரத்துக்கு சுத்தமாய் பிடிக்காமல் போக தம்பி தம்பி என்று ரொம்ப இழையாமல் அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே அவனை சந்திக்கும் அளவில் அவர் உறவை நிறுத்தி இருந்தார். சந்திரா மேல் அவருக்கு என்றைக்குமே அன்பு உண்டு. அடக்கமான பெண் என்ற மதிப்பு உண்டு. அதனால்தான் மனோகர் இப்படி என்று போனில் பதறியதும் போட்டது போட்டபடி கிடக்க அந்த பெண்ணுக்கு தன்னால் ஆன உபகாரத்தை செய்ய என்று ஓடி வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அவர் சன்னமாக பேச துவங்கினார். அன்னைக்கு போன்ல மனோகர் விவரம் சொன்னப்போ நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். என்னடா நம்ம குடும்பத்திலயா இப்படின்னுட்டு அதான் பதறிக்கிட்டு ஓடி வந்தேன். டிஃபன் பண்ணப்போ தம்பி விளக்கமா அத்தனையும் சொன்னான். என்னம்மா, என்ன அசிங்கம் அதெல்லாம்? அவன்தான் 2ஆம் தாரம் கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் இதுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்கலாமா? ஆம்பளை புத்தி அப்பப்போ சீரழியத்தான் செய்யும். திருத்த முடியாட்டி கண்டும் காணாம இருந்துடுறது தானே. உன்னையும் பசங்களையும் நினைச்சு பாத்தியா? இப்ப கூட எதுவும் மீறி போயிடல. நாம எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து ஒரேடியா அவளை மிரட்டிடலாம். என்ன சொல்ற நீ? அவசரப்படாமல் கத்தாமல் கொள்ளாமல் நிதானமாக சுந்தரம் பேசவும் சட்டென்று சந்திராவனுள் ஒரு இயலாமை பூந்து கொண்டது. ஆச்சு பூச்சென்று கத்துவார், திட்டுவார், குதிப்பார். இந்த அமர்க்களத்தினூடே இதற்கு நானே சம்மதிச்சப்புறம் உங்களுக்கு என்ன என்று இடக்காய் பேசி இவரை மடக்கி விடலாம் என்று எண்ணியது நடக்காததோடு ரொம்ப கரிசனம் அன்புடன் பெரியவர் பேசியதும் இவரை மீறிக்கொண்டு நான் எப்படி செயல்படுவேன் என்று தவிக்க துவங்கினாள். கால் துணியாக துவள நிற்க முடியாமல் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். 4 தரம் கண்களை சிமிட்டி உள்ளிருந்து கிளம்பிய நீரை அடக்கினாள். அவள் தவிப்பதை உணர்ந்து சுந்தரம் கனிவாக பேசினார். ஏம்மா தயங்குற? எதுனாலும் மனசு விட்டு சொல்லிடு. அவனை 4 அறைய கூட எனக்கு உரிமை இருக்கு. பயப்படாம சொல்லு. நமக்குள்ள அதிகமா போக்குவரத்து இருந்ததில்லதான். ஆனாலும் உறவு முறை விட்டு போயிருமா? சேதியை கேள்விப்பட்டதுல இருந்து நான் என்ன பதறி இருக்கேன் தெரியுமா? ராஸ்கல், அயோக்கிய ராஸ்கல். இவன் குடியும் குணமும் பிடிக்காம, சரி இவன் சகாப்தமே வேணான்னு நான் விலகி இருந்தாலும் தம்பி மனோகர் பெரியப்பா எங்களுக்கு நீங்க தான் கதி, உடனே வந்து உதவி பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்ட அப்புறமும் என்னால ஒதுங்கி இருக்க முடியலம்மா. எது வேணாலும் சொல்லு, நான் இருக்கேன், ஒரு கை பாத்திரலாம். ஆதூரத்துடன் அவர் பேசியதை தாங்க முடியாதது போல் சந்திரா கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். உன் வேதனை எனக்கு புரியுது, தைரியமா பேசு. நிமிர்ந்து சுந்தரத்தின் முகத்தை பார்த்தாள். 60 வயது, கனிவு நிறைந்த முகம். சொல்லிவிட வேண்டியதுதானா? என் நிலையை, என் வேதனையை, 25 வருடங்களாய் நான் படும் அவஸ்தையை சொல்லிவிட வேண்டியதுதானா?
அத்தனையும் கூறி என் திட்டத்தையும் விளக்கி இதை விட்டால் எனக்கு வேறு வழி தோன்றவில்லை என்பதையும் உடைத்துச் சொன்னால் புரிந்து கொள்வாரோ? சந்திரா தீர்மானித்து விட்டாள். பிள்ளை பக்கம் திரும்பினாள். நீ காலேஜுக்கு புறப்பட்டு போ மனோ, நான் பெரியப்பாட்ட தனியா பேசணும் என்றாள். நிலைமை எதுனாலும் அதை தெரிஞ்சுக்க எனக்கும் உரிமை இல்லையாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் முடிஞ்சப்புறம் உன்னையும் கிட்டத்துல வச்சுக்கிட்டு அத்தனையும் தெளிவாக்குறதா தான் இருக்கிறேன். யார்கிட்ட? அந்த விவரம்லாம் இப்ப உனக்கு வேணாம். இன்னும் 15 நாள் பொறுத்துக்க. இப்ப நீ காலேஜுக்கு புறப்படு மனோ, தயவு பண்ணிப்பா. மனோகர் கோபத்துடன் விருட்டென்று எழுந்து 2 நிமிடங்களில் புஸ்தகங்களுடன் வெளியே போனான். அடுத்து வந்த 1 மணி நேரம் தனக்குள் அடக்கி வைத்திருந்ததை எல்லாம் மூத்தாரிடம் சந்திரா கொட்டி தீர்த்தாள். கொஞ்சம் கத்தினாள், கொஞ்சம் ஆவேசமாக பேசினாள், கொஞ்சம் ஆத்திரப்பட்டாள், நிறைய அழுதாள். அவள் பேசி முடித்து நீண்ட நேரம் ஆகியும் சுந்தரம் மௌனமாகவே இருந்தார். அப்புறம் நிதானமாய் கேட்டார். நீ நல்லா யோசிச்சு தானே பேசுற? நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது நீ நினைக்கிற மாதிரி நடக்குமா? கடைசியில ஏமாந்து போயிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்க. மாட்டேன், நிச்சயமா ஏமாற மாட்டேன். 25 வருஷமா பட்டு பட்டு மனசு கசந்து போச்சு. இனிமேலாவது நிம்மதியோட நான் வாழணும்னா இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. சுந்தரம் யோசனையுடன் எழுந்து நடந்தார். முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டியா? இன்னைக்கு 4ஆம் நாள். வெளிப்படையா கல்யாணம்னு செய்யணுமாம்மா? ஆச்சுன்னு வீட்டோட கொண்டு வந்து வச்சிடக்கூடாதா? இல்ல, 4 பேருக்கு இது தெரியணும். வெளிப்படையா தைரியமா செஞ்சாதான் வாயடைச்சு போய் வம்பு பேச மாட்டாங்க. வம்பு பேசுறவங்க என்னைக்கும் தான் பேசுவாங்க. அதுக்காக நீ வேணாமா, கொஞ்சம் நிதானமா யோசிமா. சந்திரா தன் 2 கைகளையும் கூப்பி கொண்டாள். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் மனசை கலைக்க பார்க்காதீங்க. இத்தனை வருஷமா குழம்பிட்டு இருந்தவ இப்பதான் தைரியம் வந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். இது நிச்சயம் என் குடும்பத்தோட நன்மைக்கு தான், புரிஞ்சுக்கங்க. சுந்தரம் ஆயாசத்துடன் உட்கார்ந்தார். நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டார். நீ என்ன சொன்னாலும் எனக்கு பயமாத்தான் இருக்கு. அதுவும் அந்த நளினியோட அடக்கமில்லாத குணம், அவ அப்பனோட பணத்தாசை, இத பத்தி நீ சொன்னதெல்லாம் நினைக்கிறப்போ அவ இந்த குடும்பத்துக்கு ஏத்தவ இல்லைன்னு தாம்மா தோணுது. உன் நலன்ல அக்கறை உள்ளவங்கிற முறையில சொல்றேன். திரும்ப இன்னொரு தரம் யோசிமா. அவசரப்பட்டுட்டு அப்புறம் பெண் புத்தி பின் புத்தின்னு கலங்குறதுல புண்ணியம் இல்ல. மதியம் 3 மணி வரை தனக்கு தோன்றின சந்தேகங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அத்தனையையும் சந்திரா தன்னம்பிக்கையுடன் விளக்கின பிறகு, சரி, இனி எனக்கு இங்க வேலை இல்ல, நான் கிளம்புறேன் என்று அவர் கிளம்பினார். என்ன அவசரம்? இல்லம்மா, அந்த அயோக்கியன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. நான் வரேன். எதுக்காவது என் உதவி தேவைப்பட்டா உடனே கேளு. நான் எப்பவும் உன் பக்கம்தான். சுந்தரம் ஊருக்கு புறப்பட்டு போன அரை மணிக்கெல்லாம் வேர்க்க விறுவிறுக்க மனோகர் வந்து சேர்ந்தான். பெரியப்பா எங்கம்மா? ஊருக்கு போயிட்டாரு. ஏன், என்னது அதுக்குள்ளியா? நான் வரத்துக்கு முன்னாடியா? நான் விளக்கமா எல்லாம் சொன்னேன். நீ எடுத்திருக்கிற முடிவு சரிதான்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டாரு. மனோகர் நம்பிக்கை இல்லாமல் அவளை பார்த்தான். சண்டை போட்டு அனுப்பிட்டீங்களா? இல்ல. ஏதாவது பொய் காரணம் சொல்லி சமாதானமா அனுப்பிட்டீங்களா? சந்திரா பெருமூச்சு விட்டாள். தொடர்ந்து அவனுடன் எதுவும் பேச மனமில்லாமல் உள்ளே போய்விட்டாள். மறுநாள் சம்பந்தத்துடன் போனில் தொடர்பு கொண்டு 4 வரிகளில் விவரத்தை சொன்னாள். வர்ற புதன்கிழமை வடபழனியில நளினிக்கும் இவருக்கும் கல்யாணம். பெரியவரா நீங்களும் அண்ணியும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஏற்கனவே இது பற்றி சம்பந்தம் அறிந்திருந்ததால் அவர் அதிர்ச்சி அடையவில்லை. இதெல்லாம் அவசியமா என்று மட்டும் கேட்டார். நிச்சயமா, அந்த பொண்ணு நளினிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என் கடமை இல்லையா? அதுக்காக உங்களையே காயப்படுத்திக்கணுமா? இதுல காயப்படவோ வருத்தப்படவோ ஒண்ணும் இல்ல. நம்புங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அன்று மாலை கடைக்கு போய் 8 ரூபாயில் சிவப்பு பட்டு புடவை, 1 பவுனில் திருமாங்கல்யம், 6 பவுனில் சங்கிலி எல்லாவற்றையும் வாங்கி வந்தாள். வெறு பிக்காரித்தனத்துடன் சில நாட்கள் முன்பு வீடு தேடி வந்து, நளினிக்கு நல்லதா புடவை இல்ல, நகை இல்ல என்று அவள் தகப்பனார் அடி போட்டிருந்ததை நினைவில் கொண்டு 1 ஜதை தங்க வளையல், 4 நைலான் சேலைகளையும் தேர்ந்தெடுத்தாள். குறிப்பிட்ட நாளில் வீட்டில் குழந்தைகள் கோபத்தின் ஆக்கிரமிப்பில் இருப்பதை லட்சியம் பண்ணாமல் புருஷன், நளினி, அவள் உறவினர், ஓரிரு ஆபீஸ் நண்பர்கள் சகிதம் வடபழனிக்கு சென்று திட்டமிட்டபடி தானே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைக்கவும் செய்தாள். அப்ப நான் வரட்டுமா சந்திரா? வாங்க. 1 வாரத்துல வந்துருவேன். செலவுக்கு பணம் இருக்குல்ல? ஏதாச்சும் அவசரம்னா பெங்களூர் ஆபீஸ்க்கு போன் பண்ணிடு, நான் அங்கதான் இருப்பேன். சரி, அப்ப நான் வரட்டுமா? திரும்ப சொல்லி கொண்டவர் கிட்டத்தில் வந்து அவளை அணைக்க முயல சந்திரா ஓரடி தள்ளி நின்று கொண்டாள். என்ன சந்திரா, கோவமாய மேல? எதுக்கு? வந்து நான் நளினி கோவந்தான்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? என்னது? சந்திரா சிரிப்பை வரவழைத்து கொண்டாள். விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்குள்ள பயந்துராதீங்க, நாழியாவது. கிளம்புங்க. என்ன இவள் உண்மையாகவே விளையாடுகிறாளா இல்லை சீண்டுகிறாளா? நெற்றி சுருக்கம் மாறாமல் மூர்த்தி பிரீஃப் கேஸை கையில் எடுத்துக்கொண்டார். பசங்க எங்க? மனோ படிக்கணும்னு ஹாஸ்டல் போயிட்டான். மஞ்சு மல்லியும் கீழே இருக்காங்க. மூர்த்தி கொஞ்சம் தயங்கினார். அவங்க கோவம் இன்னும் சரியாவலையா சந்திரா?
இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் போட்டோம், எல்லாம் புரிஞ்சப்புறம் சரியாயிடுவாங்க. மூர்த்தி கீழே இறங்கி வந்தார். பெட்டி காருக்கு போயிடுச்சா? நான் வரேன். வெளியில் வந்து காரில் ஏறிக்கொண்டு கிளம்பி போனார். வழக்கமில்லாத வழக்கமாய் கணவர் 10 தரம் வரட்டுமா என்று பிரியாவிடை பெற்றுக்கொள்வது அந்த ஆத்திரத்திலும் சந்திராவுக்கு சிரிப்பை உண்டாக்கியது. என்ன குழைவு, என்ன கரிசனம்! ஐயாவுக்கு குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதா? அதான் எண்ணுமில்லாத அதிசயமா பணம் இருக்கா, கவனமா இருப்பியா, போயிட்டு வரவான்னு அக்கறையோட கேக்குறாரா? சரியான வெக்கங்கட்ட மனுஷன். கல்லு குண்டா தாலி கட்டின மனைவி இருக்கும்போது அவ கண்ணு முன்னாலேயே இன்னொருத்திக்கு தாலி கட்ட துணிந்த வெக்கம் இல்லாத மானம் இல்லாத மனிதர். கல்யாணமான அன்றே விழுந்தடித்துக் கொண்டு ஆபீஸ் வேலை என்று மூர்த்தி பெங்களூருக்கு ஓடுவதில் விஷயம் இல்லாமல் இல்லை. நளினியும் போகிறாள். தேனிலவு அடித்துக்குள்ள 2 கை பற்றாது. நாளைக்கு நான் ஆபீஸ் வேலையா பெங்களூர் போறேன் சந்திரா. வேலை எக்கச்சக்கமா இருக்கும். செமினார் ஒண்ணு இருக்கு. டைப்பிங் மத்த வேலையை கவனிக்க அவளையும் கூட அழைச்சிட்டு போன்னு ஜிஎம் சொல்லிட்டாரு. பொய், அத்தனையும் பொய். தானே பயணத்துக்கு ஏற்பாடு செய்து தானே தன் செலவில் நளினியையும் உடன் அழைத்து போய் சின்னஞ்சிறுசுகள் போல கொட்டமடிக்க திட்டம் தீட்டியிருப்பதை புரிந்து கொள்ள முடியாத அசடு என்று நினைத்து விட்டாரா? இவர் சுகமே என் சந்தோஷம் என்று பதிவிரதை வேஷம் போட்டதும் இதெல்லாம் யூகிக்கும் மூளை கூட இல்லாமல் மழுங்கி போய்விடுவேன் என்று எண்ணினாரா? நினைக்கட்டும். அந்த நினைப்புடனேயே போய் வரட்டும். திரும்பி வந்த பிறகுதானே என் சுயரூபம் புரியும். சென்று வரட்டும். எதுவுமே நடக்காத மாதிரி சந்திரா தினமும் வழக்கம் போல எழுந்தாள். காரியங்களை கவனித்தாள். முகம் கொடுத்து பேச விருப்பமில்லாத பிள்ளைகளின் பாராமுகத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தாள். வம்புக்கு அலைந்து கொண்டு யாராவது வந்தால் பிடிகொடுக்காமல் பேசி அனுப்பினாள். அவர்கள் ஊருக்கு போன 3ஆம் நாள் நளினியின் தந்தை இவளை தேடி வந்தார். வந்தவரை உட்கார கூட சொல்லாமல் தானும் எழுந்திருக்காமல் என்ன என்பது போல் சந்திரா பார்த்தாள். சிதம்பரம் தானாக ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். வீடு ஒண்ணு நல்லதா பார்த்திருக்கேன், வடபழனியில தனி வீடு, காத்தோட்டமா நல்லா இருக்கு. வாடகை 700க்கு குறைய மாட்டேங்கிறான். பரவாயில்லன்னு பேசிட்டேன். படித்து கொண்டிருந்த புஸ்தகத்தை தழைத்து இத என்கிட்ட ஏன் வந்து சொல்றீங்க என்றாள் சந்திரா. உன்கிட்ட சொல்லாம? சிதம்பரம் விழித்தார். அவளுடைய விட்டேத்தியான போக்கை அப்போதுதான் உணர்கிற மாதிரி என்ன இது என்று திருதிருத்தார். உங்ககிட்ட சொல்லாம வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்ட வேணாமா? அவன் 6 மாசம் கேட்கறான். 6700 4000 சொச்சம் ஆகுது. அதை நீங்க தானே கொடுக்கணும். சந்திரா நிதானமாக அவரை ஏறிட்டாள். நீங்க 4000 தான் கொடுங்க, இல்ல 10,000 தான் கொடுங்க, அது உங்க இஷ்டம். நீங்க உங்க மக அவ புருஷன் இருக்க போறதுக்கு அட்வான்ஸ் நான் ஏன் கொடுக்கணும்? உங்க மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்துகிட்டோம், அவரோட கலந்துகிட்டு நீங்க எது வேணா செய்யுங்க. சிதம்பரம் வேட்டி முனையை திருகினார். சங்கடப்பட்டார். நேற்று வரை குழையோ குழை என்று குழைந்தவள் இன்று நறுக்கென்று பேசுவது கோபத்தை விட ஆச்சரியத்தை தர எதையும் யூகிக்க முடியாமல் தவித்தார். புருஷன் 2வது மனைவியுடன் ஊருக்கு போய்விட்டதில் கோபமோ? புறப்படும் முன் அவருடன் ஏதாவது தகராறா? அதுதான் நம்மிடம் வள்ளன்கிறாளோ? அப்போ நீங்க கிளம்புறீங்களா? சந்திரா எழுந்து கொள்ள சிதம்பரமும் எழுந்து நின்றார். உங்களுக்கு இன்னைக்கு மனசு சரியில்லை போல இருக்கு, நான் அப்புறமா வரேன். 2 அடி நடந்தவரை சந்திரா இத பாருங்க என்று தடுத்து நிறுத்தினாள். உங்க பொண்ணு வாழ்க்கை சீரழியக்கூடாதுன்னு நல்ல நோக்கத்தோட இந்த கல்யாணத்தை முன்னால நின்னு நான் நடத்தி வச்சது மெய்தான். ஆனா இதுக்கும் மேல உங்க குடும்பத்தோட எந்த பழக்கமும் வச்சுக்க நான் விரும்பல. என் பிள்ளைக்கு இந்த உறவு கட்டோட பிடிக்கல. அதனால நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாகவே விலகி இருக்கிறது நல்லது. இப்படி நான் கராரா பேசினதும் என்னடா இது முதலுக்கே மோசம் வந்துருமோன்னு பயப்படாதீங்க. உங்க மாப்பிள்ள உங்களோட இருப்பாரு, தேவையான பணம் கொடுப்பாரு, அதெல்லாம் நான் வாக்கு கொடுத்தபடி நடக்கும். ஆனா என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இனி உங்க எல்லையை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. போயிட்டு வரீங்களா? பேசி முடித்த கையோடு அவருடைய பதிலை எதிர்பார்த்து நிற்காமல் சந்திரா உள்ளே போக திரும்பி விட்டாள். கூடத்திலிருந்து உள்ளறைக்கு போகும் வாசலில் மனோகரும் மஞ்சுவும் நின்றிருந்தனர். பேச்சுக்குரல் கேட்டு காலை வேளையில் இந்த மனிதர் எதற்காக வந்திருக்கிறார் என்ற எரிச்சலுடன் அம்மாவுக்கு துணையாக பக்கத்தில் நிற்க வந்த மனோகர் அம்மா அவரை உட்கார கூட சொல்லாமல் கண்டிப்போடு பேசுவதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனான். அவன் பின்னோடு நின்ற மஞ்சுவுக்கும் வியப்பு. திகைத்து நின்றவர்களிடம் ஒரு கணம் தாமதித்து இதமாக புன்னகைத்துவிட்டு சமையல் கட்டுக்குள் சந்திரா நுழைந்தாள். தலையை தொங்கவிட்டு கொண்டு செல்லும் சிதம்பரத்தை பார்த்துவிட்டு மனோகர் தங்கை பக்கம் திரும்பினான். அவள் என்ன நடக்கிறது என்பது போல கண்ணை விரிக்க அவன் தோளை குலுக்கிக் கொண்டு அறைக்குள் சென்றான். 8ஆம் நாள் காலை மனோகர் கல்லூரிக்கு புறப்படுகையில் சந்திரா அவன் முன் வந்து நின்றாள். இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுரு மனோ. ஏன்? உங்க அப்பா பெங்களூர்ல இருந்து மத்தியானம் விமானத்துல வராரு. அதுக்கு நான் இருந்து மாலை போட்டு வரவேற்கணும்னு சொல்றீங்களா? நேத்து போன் பண்ணி நான் நாளைக்கு வரேன், ஆபீஸ்கார வர சொல்லுன்னு சொன்னாரு. சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு? நீ நம்ம வண்டியை எடுத்துட்டு போய் அவரை இங்க கூப்பிட்டு வரணும். ஆபீஸ்கார்ல அவ தான் வீட்டுக்கு போட்டோம். எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா.
எல்லாம் இன்னைக்கு விளங்கிடும். நீ நான் சொன்னதை செய். விமானம் எத்தனை மணிக்குன்னு போன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு போ. உங்க அப்பா உன்னை பார்த்துட்டாருன்னா பேசாம உங்க கூட வந்துருவாரு. பதில் பேசி முரண்டு பிடிக்காமல் மனோகர் அம்மா சொன்னபடி விமான நேரத்தை தெரிந்து கொண்டு விமான கூடத்துக்கு போனான். சின்ன பையன் மாதிரி நளினியின் தோளை அணைத்து நடந்து வந்த மூர்த்தி பிள்ளையை பார்த்ததும் அவசரமாய் கையை எடுத்துக்கொண்டார். நீ எங்க வந்திருக்க? உங்களை கூட்டு போத்தான். ஆபீஸ் கார் வரல? அதுவும் வந்திருக்கு. ஊர்ல இருந்து வரும் அப்பாவை அழைத்து வா என்று சந்திரா இவனை விரட்டி இருக்கிறாளா? அதுதான் மரியாதை. 4 பேர் நடுவில் விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் சரியான நடத்தை என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாளா? மூர்த்திக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியில் மனோகர் நளினி பக்கம் திரும்பாததோ தனி வண்டியில் அவளை அனுப்புவதோ மனதை உறுத்தாமல் பிள்ளையோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். அவர் மாடிக்கு போனதும் நீ கீழே இரு மனோ, நான் உன்னை கூப்பிடுறேன் என்று சொல்லி சந்திரா மாடிக்கு வந்தாள். கோட்டை கழட்டி விட்டு டையை தளர்த்தி கொண்டு படுக்கையில் படுத்திருந்த மூர்த்தி அவளை கண்டதும் புன்னகைத்தார். பக்கத்தில் தட்டி வா இங்க, இப்படி கிட்ட வந்து உட்காரு என்று கொஞ்சலாக அழைத்தார். சந்திரா நாற்காலியில் அமர்ந்தாள். மூர்த்தி எழுந்து பெட்டியை திறந்து ஒரு புடவை பெட்டியுடன் அவள் அருகில் வந்தார். உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. பிரிண்டட் சில்க்கு, 410 ரூபா. பிடிச்சிருக்கா? தாஜா, சரியான தாஜா. 2 ஆண் பொண்டாட்டியோட தேனிலவு கொண்டாடிட்டு வர்றதுனால மூத்தவளை சமாளிக்க பட்டு புடவையா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஆமா, அவளுக்கு வாங்கி கொடுத்தீங்களா? அந்த குரலில் விஷமும் தட்டுப்படாததால் மூர்த்தி தைரியமாய் சிரித்தார். பின்ன இனிமே நீங்க 2 பேரும் எனக்கு சமந்தானே. புடவையை பார்த்து பிரித்து மனைவி மேல் போட்டவர் பிரமாதமா இருக்கு என்று ரசித்தார். அப்புறம் ஒருவித அவசரத்துடன் இதை இப்பவே உடுத்தி காட்டு சந்திரா, எனக்கு பார்க்கணும் போல இருக்கு என்று கிசுகிசுப்பாய் கூறிக்கொண்டே சட்டென்று கதவிடம் சென்று அதை சாத்தினார். அந்த அவசரம், அந்த திடீர் முகபாவம், அந்த கிசுகிசுப்பு, அந்த கதவை சாற்றல் 25 வருடங்களாய் அனுபவித்து பழகி இருந்ததால் அவர் எதற்கு அடி போடுகிறார் என்பது கணத்தில் புரிய சந்திரா வெகுண்டு போனாள். அவளுடன் கூடி குலாவி விட்டு வந்து சில மணி நேரம் கூட ஆகியிருக்காது. அதற்குள்ளா மனுஷரா இல்லை இவர் மிருகமா? தூத்தேரி. கோபத்தில் கண்கள் அகண்டு போக உதட்டை கடித்து கொண்டு மெதுவாய் எழுந்தாள். கதவிடம் சென்று அதை திறந்துவிட்டு மனோ என்று குரல் கொடுத்தாள். இப்போ அவனை எதுக்கு கூப்பிடுற? கேள்வி கேட்டவருக்கு பதில் சொல்லாமல் சந்திரா அரைவாசலில் வந்து நின்ற பிள்ளையிடம் உள்ளவா என்றாள். மனோகர் வந்தான். உட்காரு. உட்கார்ந்தான். சந்திரா கணவரை ஊன்றி பார்த்தாள். பிள்ளை பக்கம் திருப்பி உங்க அப்பா இப்ப என்ன செய்யணும்னு ஆசைப்படுறார் தெரியுமா மனோ என்று கேட்க மூர்த்தி அவசரமாய் பேசினார். ஏய், என்னாச்சு உனக்கு? பிள்ளை கிட்ட போய் ஏய். சந்திரா வறட்சியுடன் புன்னகைத்தாள். ஏன் சொல்லக்கூடாது? தோளுக்கு மிஞ்சிட்டா பிள்ளையும் ஒரு சிநேகிதன் தான் சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அவனும் தான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டுமே. இந்த புடவைய பாத்தியா மனோ? 400 ரூபா கொடுத்து இப்ப வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இதை இப்பவே நான் உடுத்தி காட்டணுமா? என் மேல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு ஆசை பத்தியா? ஆனா இந்த ஆசையெல்லாம் இப்பதான் திடீர்னு முளைச்சிருக்கு. இதுக்கு முன்னால வெளியூர் போயிட்டு வந்தப்பெல்லாம் அவளுக்கு புடவை சென்ட்டுன்னு வாங்கிட்டு வந்து மறைச்சு எடுத்துக்கிட்டு போவாரு. இந்த முறை அதிசயமா எனக்கு. மூர்த்தி கோபமாக அவளை முடிக்க விடாமல் கத்தினார். வாய மூடு சந்திரா, வேண்டாத விவரத்தை எல்லாம் அவனை உட்கார வச்சு சொல்லிக்கிட்டு. சரி, அவங்கிட்ட பேசல, இனி உங்கள்கிட்டே பேசுறேன். சிதம்பரம் 4 நாள் முன்னால அங்க வந்திருந்தாரு. வீடு பார்த்திருக்கேன், அட்வான்ஸ் கொடுக்க 4000 பணம் வேணும்னு சொன்னாரு. நான் கொடுக்க முடியாதுன்னு அனுப்பிட்டேன். நான் எதுக்கு கொடுக்கணும்? அது உங்க பொறுப்பு தானே. என்னங்க நான் சொல்றது? ஆமா ஆமா, ஒத்துக்கிட்டீங்க, சந்தோஷம். நான் எதுக்கு கொடுக்கணும்? அது உங்க பொறுப்பு தானே. என்னங்க நான் சொல்றது? ஆமா ஆமா, ஒத்துக்கிட்டீங்க, சந்தோஷம். நீங்க உடனடியா இன்னைக்கே அவரை சந்திச்சு அந்த வீட்டையோ வேற வீட்டையோ முடிச்சிடுறது நல்லதுன்னே நினைக்கிறேன். பார்க்கலாம், என்ன அவசரம்? அவங்க ஒன்னும் நடுத்தருவில் நிக்கலையே. ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா இதைத்தான் பேசணுமா? என்னப்பா மனோ, உனக்கு காலேஜ் போவேனா? இல்ல, அவன் இங்கதான் இருக்க போறான். அவன் பேச்ச விடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க உடனே ஒரு நல்ல வீடு பார்த்து அவளோட செட்டில் ஆகணும்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா, இப்போ அவ இருக்கிற வீடு உங்களுக்கு வசதியாவே இருக்காதேன்னுட்டு தான். ஏன் அதையே திரும்ப திரும்ப சொல்றேன்? நான் இங்கதான் இருக்க போறேன். இப்போதைக்கு அந்த வீடு எப்படி இருந்தா எனக்கு என்ன? அதான் இல்லைங்க, இனிமே உங்களை இங்க வச்சுக்கிறதா எனக்கு எண்ணம் இல்ல. காலம் நேரம் இல்லாம இப்ப கதவை சாத்தின மாதிரி நீங்க நடந்துக்கிறத இனிமேலும் நான் பொறுத்துக்கிட்டு போறதா இல்ல. பகல் நேரத்துல 1/4 மணி 1/2 மணின்னு பசங்களுக்கு அப்பனா வந்துட்டு போயிட்டுருங்க, போதும். அதுக்கு மேல எதுவும் வேணாம். உங்க ஜாக சாப்பாடு எல்லாம் இனிமே அங்கதான், அவளோட தான். ஏய் சந்திரா, அதிர்ச்சியா இருக்கா? நான் என்ன பண்ணுவேங்க? இதெல்லாம் நீங்களா வர வச்சுக்கிட்டு தானே. மாட்டேன் மாட்டேன்னு சொல்ல சொல்ல கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்திட்டு இப்ப நானே வரவழைச்சுக்கிட்டேன் நான் சொல்றேன், அடிச்சு நொறுக்கிடுவேன். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. பக்கத்துல புள்ள இருக்கிறான், நினப்பு இருக்கட்டும். 25 வருஷமா நீங்க கண்டபடி அலைஞ்சப்போ எதுவுமே கையாலாகாம உள்ளுக்குள்ளேயே அழுது புலம்பிட்டு இருந்ததும்
இதான் என் வாழ்க்கைன்னு தேத்திக்கிட்டு இருக்க துவங்கிட்டதும் நிஜம்தான். ஆனா 1 மாசம் முன்னால முறையா என் பிள்ளை உங்க நடத்தையால அடிபட்டு வந்து நின்னு, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறா, தகப்பன் நடந்துக்கிற முறையா இதுன்னு கேட்டப்பதான் பொட்டுல அடிச்சா மாதிரி தெளிஞ்சு போயிட்டேன். உங்களால இந்த குடும்பம் மானம், பொண்ணுங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டா அதை தடுத்து நிறுத்துறது என் கடமைன்னு நினைச்சேன். தைரியமா யோசிச்சேன். நம்ம பொண்ணுக்கு சம்பந்தம் பேசுறப்போ நடத்த கெட்டவரோட, பெண் பித்து பிடிச்சு அலையறவரோட மகன்னு பேர் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். நம்ம சமூகத்துல 2 பொண்டாட்டிக்காரனை கௌரவமா ஏத்துப்பாங்க. ஆனா 4க்கு ஒருத்தியோட திரியவன கண்டிப்பா மதிக்க மாட்டாங்க. அதனால நானே முன்னால நின்னு உங்களுக்கும் நளினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நாள் வம்பு பேசுற ஜனங்க சீக்கிரமே இதை மறந்துடுவாங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு மஞ்சுவுக்கு சம்பந்தம் பேசுறப்போ பாவம் அம்மாக்காரி சீக்காளியா, அதனால அவளே முனைஞ்சு 2வது முடிச்சிட்டாளான்னு சமாதானமா கூட பேசிடுவாங்க. இப்ப புரியுதா நான் ஏன் இந்த கல்யாணத்துல அத்தனை முனப்பா இருந்தேன்னு? என் பொண்களோட நல்ல வாழ்க்கைக்காத்தான்னு புரியுதா? அப்போ பாவம் நளினி, பாவம் நீங்க. சத்தியமா உங்க சந்தோஷம் முக்கியம்னு பேசுனது பொய்யா? இல்ல, அதுவும் உண்மைதான். இப்ப நான் செஞ்சிருக்கிற காரியத்தால நளினிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறது நிஜம்தானே? இல்லன்னா உங்கள மாதிரி அந்தஸ்தான நபரை மனசால கூட புருஷனா நினைக்க அவளுக்கு தகுதி இருக்கா? மூர்த்தி கோபத்துடன் தலைகாணியை அவள் முகத்தை நோக்கி விட்டறிந்தார். சரி, பொண்ணோட நன்மையை நினைச்சு எனக்கு கால் கட்டு போட்ட, அதுக்காக நான் ஏன் இங்க தங்கக்கூடாது? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கு. ரொம்ப வருஷமாவே உங்க நடத்தை எதுவுமே எனக்கு பிடிக்கல. மிருகமா சதா உடம்புன்னு பறந்தது அடியோட பிடிக்கல. ஆனா இதெல்லாம் ஒரு மனைவியோட கடமைன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல இருந்து விடிவு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இப்ப நளினி மூலம் கிடைச்சிருச்சு. ஒரு மனைவி கொடுக்க வேண்டிய இன்பங்களுக்கு உங்களுக்கு நானே ஒரு மனைவியை சட்டப்பூர்வமா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். இனிமே எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இந்த வாழ்க்கையில இருந்து விலகி நிம்மதியா நான் இருக்கலாம். என் பிள்ளைங்களோட ஒரு சன்னியாசினி மாதிரி ஆனந்தமா இருக்கலாம். நீங்க இந்த வீட்டுல தங்குனீங்கன்னா இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, புரிஞ்சுதா? பதறாமல் கொள்ளாமல் நிதானமாக பேசும் அம்மாவை காண்கையில், அவளின் ஆணித்தரமான வார்த்தைகளை கேட்கையில் மனோகரின் கண்களில் நீர் பூக்க துவங்கியது. இத்தனை கஷ்டமா, இத்தனை வேதனையா? இனியும் அங்கே உட்கார முடியாது என்று தோன்ற அவன் எழுந்தான். எங்க போற மனோ, உட்காரு. இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி இருக்கு, சொல்லிட்டு நானும் வந்துடுறேன், இரு. பிள்ளை எதிரில் மனைவியிடம் வெளிப்படையாக பேச முடியாமல் தவித்த மூர்த்தி அவனை போக விட நம்ம பேச்சு நடுவுல அவன் எதுக்கு என்று காட்டமாக கூற, சந்திரா பிள்ளை பக்கம் திரும்பாமலேயே கூறினாள். அவன் நிச்சயம் இங்க இருக்கணும். வளர்ந்த பொண்ணு இருக்கிறப்போ அவ வயசு பொண்ணு ஒருத்தியோட கணவன் தொடர்பு வச்சிருக்கிற விவரம் மனைவிக்கு எவ்வளவு வேதனையை தரும்னு அவன் புரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு அவனும் ஒருத்தி கணவனாகவும் ஒருத்திக்கு அப்பனாவும் வாழ போறவன். வீணா ஒரு பொம்பளை மனசை காயப்படுத்துறதும் நோக பண்றதும் பாவம்னு புரிஞ்சுக்கிட்டோம். மீறிக்கிட்டு அப்படி செஞ்சா நலாயினி மாதிரி அடங்கி இருக்கிறவ கூட ஒரு நாள் சீறிக்கிட்டு கிளம்பிடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆவேசமாக பேசின சந்திரா சட்டென்று அழத்துவங்க 2 மனோகர் அவளை நெருங்கினான். கையை பிடித்து கொண்டான். புரிஞ்சுக்கிட்டம்மா, அத்தனையும் புரிஞ்சுக்கிட்டேன். போதும், எனக்கு இனிமே எதுவும் தெரிய வேணாம். வாங்க, கீழே போலாம், வாங்க. சில நிமிடங்களில் சந்திரா ஆசுவாசம் அடைந்தாள். மனோ, முக்கியமானதா இன்னொன்னையும் இவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இத்தனை சொன்னப்புறம் அதையும் தெரிவிச்சாதான் எனக்கு நிம்மதி. சந்திரா எழுந்தாள். படபடப்பு குறைய பானையிலிருந்து 1/2 டம்ளர் தண்ணீர் எடுத்து குடித்தாள். ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னுட்டு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதா நளினி, அவ உறவுக்காரங்க, ஏன் நீங்க கூட நினைக்கிறீங்க. அது உண்மையான காரணம் தான், நான் மறுக்கல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அதையும் சொல்றேன், கேட்டுக்கங்க. 25 வருஷமா என்ன பல சந்தர்ப்பத்துல நீங்க ஏமாத்தி இருக்கிறீங்க. ஆனா நளினி அப்படி ஏமாறுற பொண்ணு இல்ல. அவ பஜாரி, யமகாதகி. நான் மண்டு மாதிரி உங்க நடவடிக்கைங்க தெரியாம இருந்த ரீதியில அவ இருக்க மாட்டா. வீடே கதின்னு நான் இருந்த வகையில அவ இருக்க போறதில்ல. உங்க கூடவே 24 மணி நேரமும் இருக்க போறா. வீட்டுல மனைவியா, ஆபீஸ்ல செக்ரட்டரியா, என் கண் பார்வையிலிருந்து மறைஞ்சு என்னை ஏமாத்தின மாதிரி கண்டிப்பா உங்களால அவளை ஏமாத்த முடியாது. ஊர் பொண்களை மேய அவ உங்களை விட மாட்டா. மீறி செஞ்சீங்கன்னா போனா போகுதுன்னு விட்டுடுற மனைவி அவ இல்ல. கண்ணை தோண்டிட்டு தான் மறுவேலை பாப்பா. அவளை போய் சந்திச்ச அன்னைக்கே அவ பஜாரித்தனமும் திமிரும் சுயநலமும் எனக்கு பளிச்சுன்னு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவதான் உங்களுக்கு சரியான ஜோடின்னு உடனே தீர்மானம் பண்ணி காரியத்துல தீவிரமா இறங்கினேன். இப்போ உங்க கண்ணுக்கு அவளோட 19 வயசு உடம்பு இளமையும் தான் பெருசா தெரியுது. அந்த போதையில நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அவளை கட்டி வச்சது ரொம்ப குஷியா இருக்கு. ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கங்க. போக போக இந்த மயக்கம் குறைஞ்சதும் அவளோட நாட்டாம அதிகரிச்சதும் நீங்க முழிச்சுப்பீங்க. உங்க சுதந்திரம் சுத்தமா பறி போனப்புறம் தப்பு பண்ணிட்டனேன்னு கைய பிசைய போறீங்க. ஆமாங்க, இப்ப நளினிக்கு நீங்க கட்டி இருக்கிற தாலி அவ உங்களுக்கு மாட்டி இருக்கிற மூக்கணாங்கயிறு. அடங்காத மாட்டோட மூக்க குத்தி கயிறு போட்டு அதோட கொட்டத்தை அடக்குற மாதிரி
என்கிட்ட அடங்காத உங்களை நளினிங்கிற மூக்கணாங்கைத்த மாட்டி அடக்கிட்டேன். இனிமே அடங்கி வாழ்றத தவிர உங்களுக்கு வேற வழி இல்ல. இந்த கல்யாணம் உங்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனையாத்தான் மாறப்போகுது. என் பசங்களோட எதிர்காலத்துக்காக இந்த தண்டனையை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க. இனிமே எனக்கு அவஸ்தை இல்ல, வேதனை இல்ல. என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன். இந்த வீடு, காரு, பேங்க் பணம், இன்னும் எங்க அப்பா கொடுத்த சொத்து அத்தனையும் நல்ல வேலையா என் பேர்ல தான் இருக்கு. எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் இது வெள்ளம். உங்க சம்பளம் ஒன்ன வச்சுக்கிட்டு தான் நீங்க அவளையும் அந்த பிச்சைக்காரி கூட்டத்தையும் சமாளிக்கணும். என் மேல உள்ள கோவத்தால எங்களை எட்டி கூட பார்க்காம இருந்தீங்கன்னா அப்பவும் ஊர் உங்களை தான் ஏசும். இவ இத்தனை விட்டு கொடுத்தும் இந்த மனுஷனுக்கு நன்றி இல்ல பாருன்னு ஏசும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனி புத்தியோட நடந்துக்காதும் உங்க இஷ்டம். நீளமாக பேசி முடித்த களைப்பில் அரை நிமிடம் அப்படியே கண்மூடி சந்திரா உட்கார்ந்தாள். அப்புறம் வெளியே எழுந்து மெல்ல அறைக்கு வெளியே போக மனோகர் திக்பிரமை பிடித்து உட்கார்ந்திருந்த அப்பாவை ஏறிட்டு கூட பார்க்காமல் அம்மாவை பின்தொடர்ந்தான். வெறிச்சிட்டு போன அறையில் தனியாக உட்கார்ந்திருப்பது மூர்த்திக்கு பயமாக இருந்தது. காற்றே இல்லாத சூன்ய பிரதேசத்தில் மாட்டிக்கொண்டு விட்டா மாதிரி மூச்சை அடைத்தது. மூக்கில் சுரீரென்று வலிக்க ஓட்டை போட்டு கயிற்றை மாட்டி ஹை ஹை என்று நளினி விரட்டுகிறா மாதிரி தோன்றியது. மூக்கு வலித்தது. வலித்த இடத்தை தடவி விட்டு கொண்டார். பிடரியில் வியர்த்தது. திடுமென ஆத்திரம் வெடித்தது. கூடவே அழுகையும் எழுந்தது. நான் ஏமாந்துட்டேன் என்று உரக்க கத்தியபடி படுக்கையில் ஓங்கி குத்தி தலையில் அடித்து கையில் அகப்பட்ட சாமான்களை விட்டறிந்தவர் அப்படியே உட்கார்ந்து அசிங்கமாய் அழுத போது எதிர்காலத்தை பற்றிய பயம் அவரை வெறித்தனமாக ஆட்கொண்டது.